நேரத்தை தாமதியாது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஆவிக்குரிய யுத்த ஆயுதங்கள் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே பகுதி 1 நாம் பார்த்தோம். இன்றைக்கு 2ஆம் பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்பு மகள் வைசலின் கிருபா அவர்களை அன்போடு கூட அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் அம்மா. நன்றி. பிரைஸ் லார்ட். இந்த வேலையிலையும் நம்ம 2வது நாள் வெபினாரை ஆரம்பிக்கலாம். இந்த வெபினாரோடைய தலைப்பு ஆவிக்குரிய யுத்த ஆயுதங்கள். நேற்று தினத்துல வாசித்த ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 5 வசனங்கள் வரை. கொரிந்தியர் 10:3-5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தது ஆவிக்குரிய யுத்த ஆயுதங்கள். ஆவிக்குரியனா என்ன, யுத்தனா என்ன, ஆயுதங்கள்னா என்ன, இப்படி தனித்தனியா நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். ஆவிக்குரியன்னு சொல்லும் போது கண்ணுக்கு புலப்படாத உண்மை நிலைகள், உண்மையான உயிரினங்கள், இதெல்லாம் என்ன நம்ம சொல்லுவோம் ஆவிக்குரிய. அதுல நம்ம பார்த்தோம் ஆவிக்குரிய மண்டலங்கள் உண்டு, ஆவிக்குரிய உயிரினங்கள் உண்டு. மனிதனுமே அவனுக்கு உள்ள ஆவி இருக்கிறது, அவன் ஆத்மா உடையவனா இருக்கான். 2மே கண்ணுக்கு புலப்படாதவைகள். ஆனா அது இருக்குன்றதுக்கு அத்தாட்சிகள் நிறைய கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதுதான் நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம். அது மட்டும் இல்ல, ஆவிக்குரிய யுத்த ஆயுதங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி யுத்தம்னா என்ன, என்ன யாருக்கு யாருக்கு யுத்தம் அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காக நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். அப்போ யுத்தம் என்பது 2 வெவ்வேறு நோக்கமுடைய குழுக்களுக்கு நடுவே நடக்கிற போர் நம்ம யுத்தம்னு சொல்லுகிறோம். அப்போ இந்த 2 குழுக்கள் இங்க யார் யார் அப்படின்னு நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம். முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது அது தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். அதுல யாரெல்லாம் இருப்பா? தேவன் இருப்பாரு, தூதர்கள் இருப்பாங்க. தேவனுடைய நோக்கத்தை, அவருடைய சத்தியத்தை அறிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மக்கள் இருப்பாங்க. அப்போ பிசாசு ராஜ்யம் இதை ஆண்டவர் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 26 28ல சொல்லியிருக்காரு. நேற்று தினத்துல வாசிச்சோம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் அது ஒளியின் ராஜ்யம். ஆனா அப்படியே நம்ம மாத்தி இதுல பார்த்தா, பிசாசுடைய ராஜ்யத்துல பார்த்தா அதுல சாத்தான், பிசாசு கூட்டங்கள், அப்புறம் பிசாசுக்கு வேலை செய்கிற, அதாவது அறியாமையிலே வேலை செய்கிற, இல்ல கான்சியஸாவும் வேலை செய்கிற, நல்ல பிசாசுக்கு தான் வேலை செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டே வேலை செய்கிற மக்கள், அதாவது மனித கூட்டங்கள். அவங்க 2 குழுக்களா இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல தான் சண்டை நடக்குது. ஆனா உண்மையான யுத்தம் யாருக்கு யாருக்கும் நம்ம நேற்று தினம் பார்த்தோம். மனிதனுக்கும் பிசாசுக்கு தான். ஏன் மனிதனுக்கும் பிசாசுக்கும் அப்படின்னா, மனிதனுடைய ஆளுகை உரிமை, ஆளுகை ஆசீர்வாதம் தேவன் அவனை மைக் ஆன் பண்ணிங்கம்மா.
ஓகே. அனைவரும் மைக்க மியூட் செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி. அப்போ இந்த 2 குழுக்களுக்கு நடுவுல தான் பிரச்சனை நடக்குது. ஆனா முக்கியமா மனுஷனுக்கும் பிசாசுக்கும் சாத்தானுக்கு நடுவுல தான் பிரச்சனை நடக்குது, யுத்தம் நடக்குதுன்றத நேத்து இதுல பார்த்தோம். ஏன்னா மனிதனுடைய உரிமை ஆளுகையை தான் யார் பறித்து கொண்டா? பிசாசு பறித்து வைத்துக்கொண்டு அவன் இந்த உலகத்துக்கு அதிபதியாக ராஜ்யம் பண்ணிக்கிட்டு அவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தான். அவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய மக்களை தேவனுக்கு விரோதமாய் நடக்க வைத்து அவர்களை தேவன் அருவருக்கத்தக்க ஒரு காரியமாய் பார்த்து தேவனே அவங்களை அழித்து போடணும். அதற்கு என்ன பண்ணுவான்? இவங்க கிட்ட வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு, பேசுறதுக்கு தூண்டிக்கிட்டே இருப்பான். அதனாலதான் வசனம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல இருக்கும், மனுஷனுடைய சிந்தனைகள் அவனுடைய எண்ணங்கள் நித்தமும் பொல்லாததே என்று கண்ட ஆண்டவர் என்ன பண்ணார்? மனஸ்தாபப்பட்டார். அவன் மாம்சம் தானே அப்படின்னு சொல்லி அவர் நல்ல வருத்தப்பட்டார். அப்ப பிசாசு என்னென்ன காரியங்கள் நேற்று பண்ணா அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ 2 தேவனுக்கு விரோதமாக தேவன் படைத்த ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளும் அதெல்லாம் தேவனே அருவருக்கணும் அப்படின்றதுக்காக தீவிரமாய் அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். இந்த காரியங்களை நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம். அப்போ இதை எப்படி நிறைவேற்ற? இது அவனுடைய கோல், இதுதான் இவனுடைய அஜெண்டா. அப்ப ஆண்டவருடைய கோல் என்ன? ஆண்டவருடைய கோல் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நம்ம மனிதர்களாகிய நாம் அவரோடு இருக்கவும் அவருடைய நாமத்தை எல்லா விதத்திலும் மகிமைப்படுத்தணும். வாயில பேசும்போது, கையின் கிரியைகள்ல, எல்லாவற்றிலும் சிந்திக்கும் பொழுது, யோசிக்கும் பொழுது அவரை மகிமைப்படுத்தணுன்றதுதான் அவருடைய நோக்கம். இப்படி 2 வெவ்வேறு குழுக்களை குறித்து அவங்களுடைய காரியத்தை குறித்து பார்த்தோம். அப்போ பிசாசோட நோக்கத்தை எப்படி அவன் ஒவ்வொரு மனிதருக்குள்ள, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள அவன் நிறைவேற்றுகிறான் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, முதலாவது அவன் ஒருவனை, இல்லைன்னா ஒரு குடும்பத்தை, இல்லைன்னா ஒரு சபையை, இல்லைன்னா ஒரு பட்டணத்தையே எதற்குள்ள வைக்கிறான்னா இருளுக்குள். என்ன மாதிரி இருளுக்குள்? அறியாமை என்ற இருளுக்குள். அறியாமைன்னு சொன்னா ஒரு காரியம், உண்மை சத்தியத்தை தெரிஞ்சுக்காம பொய்யை நம்ப வைத்து, அதை அப்படி நம்ப வைத்து என்ன பண்றான்? அவன் சிறை பிடிக்கிறான். ஏன் வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ ஒரு உண்மைக்கு ஒரு ஒரு வல்லமை இருக்கு, ஒரு பவர் இருக்கு. என்ன பவர்? விடுவிக்கிற பவர். அது எப்படிப்பட்ட உண்மை? உண்மைக்கு ஒரு பவர் இருக்கு, விடுவிக்கிற பவர். அப்போ பிசாசு இவங்க விடுதலையாக கூடாது, இவங்க சிறைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான வார்த்தைகளை நம்ம இடத்துல பேசுகிறான். இதைதான் நம்ம நேற்று தினத்துல பார்த்தோம். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? யோவான் 8:44 நம்ம வாசிச்சோம். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்க. அப்போ இவன் பொய்ய பேசி 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 இவர்களை சிறைக்குள்ள வைக்கிறான். ஆண்டவரோ அதற்கு அப்படியே நேர் எதிர்மாறாக செய்ய வேண்டும் விரும்புகிறார். 2வது பிசாசு எப்படி ஒருத்தங்களை சிறையிருப்புல வச்சுட்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய வைக்கிறான் அப்படின்னா, பார்த்தோம் அறியாம. ஆனா அவன் விசுவாசிகளை எப்படி வைக்கிறான்னா, அறியாமை மாத்திரம் அல்ல. அறியாமைன்னு சொன்னாலும் எது மேல அறியாம? தேவன் யார் என்று அறியக்கூடாதபடிக்கு ஒரு அறியாம. மனிதன் தான் யாரு, தன்னோட அபிஷேகம் என்ன, தன்னுடைய நோக்கம் என்ன, தன்னுடைய சித்தம் என்ன, ஏதோ வந்தோம், உலகத்துக்குள்ள வந்தோம், நம்ம சாப்பிட்டோம், செஞ்சோம், அப்படியே நம்ம போறோம், அப்படி இல்லை. தேவன் ஒவ்வொருவருக்கும் நோக்கத்தை வைத்திருக்கிறார் அப்படின்ற காரியங்களை பார்த்தோம். சாத்தானை குறித்த அந்த உண்மைகள், சத்தியங்களை அறியக்கூடாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணி வைப்பான்? சிறைப்படுத்தி வைப்பான். அவனை ஏதோ பெரிய ஆள் மாதிரி காட்டி பயம்புறுத்தி என்ன பண்ணுவான்? சிறைப்படுத்தி வைப்பான். அப்ப முதலாவது அறியாமைக்குள்ள வைப்பான் ஒரு விசுவாசிய. 2வது அவங்க சத்தியத்தை அறிந்தாலும் எழும்பி காரியத்தை நடப்பிக்க கூடாதுபடிக்கு, எழும்பி பிசாசுக்கு விரோதமாய் போராடக்கூடாதுபடிக்கு, எழும்பி தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடாதபடிக்கு, தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடாதுபடிக்கு அவர்கள் என்ன பண்ணுவான்? முடக்கி வைப்பா. முதல்ல அறியாமையில சிறைப்படுத்தி வைப்பா, என்னோட அறிந்தாலும் அவர்களை முடக்கி வைப்பா. இதுதான் பிசாசுடைய முக்கியமான தந்திரங்களா இருக்கிறது. இதை எப்படி அவன் செய்யறான்றத நம்ம தினத்துல பார்த்தோம். அவன் பொய்ய பேசி பேசி அவன் என்ன பண்றான்? அவர்களை மைண்ட சிறையிருப்புக்குள்ள கொண்டு வருகிறான். நேற்றைய தினத்துல முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். இந்த கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள்லாம் எதற்கு? தேவ சித்தத்தை இந்த பூமியில, இந்த ராஜ்யத்துல நிறைவேற்றுவதற்கு, தேவனோட ராஜ்யத்தை இங்க உருவாக்குவதற்கு, தேவ ராஜ்யத்தை இங்க என்ன பண்றதுக்கு? ஸ்தாபிப்பதற்கும் விரிவாக்கம் செய்வதற்கு. இந்த 2 நோக்கத்துக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த யுத்த ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய சுய சந்தோஷத்திற்காக மாத்திரம் அல்ல.
அது மாத்திரமல்ல, பிசாசு தாக்குகிற முதல் இடம், அவன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்க மாட்டான். சில டைம்ல ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விட்டு போயிருவான் அப்படின்றத நேற்றைய தினத்துல பார்த்தோம். பிசாசு தாக்குகிற நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் 3மே அவனால தாக்கக்கூடும். ஏன்? பாவம் நம்மளுடைய ரத்தத்துல இருக்கிறனால, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் பாவம் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு இடம் இருக்கு. அதனால நீங்க பாவம் செய்யாதீங்க. அப்போ பிசாசுக்கு நம்ம ஆவியாத்மா சரீரத்தை தாக்குறதற்கு நம்ம பாவம் எப்பெல்லாம் செய்யறோமோ அப்பெல்லாம் என்னது அவனுக்கு அவனுக்கு ஆக்சஸ் இருக்கு. அவனுக்கு ஓட்ட கிடைச்சிடுச்சு. அவன் வழி கிடைச்சு வந்துருவான். அப்போ பிசாசுக்கு ஏற்கனவே எல்லாத்துக்குமே ஆக்சஸ் இருக்கு. ஆனாலும் பிசாசு என்ன பண்ணுவான்? எதை சிறைப்பிடிப்பான் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட. இது எங்க இருக்கு? ஆத்மால இருக்கு. மனுஷனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்கு. மைண்ட தாக்குவான் அப்படின்ற காரியத்தை நேற்று தினத்துல பார்த்தோம். மைண்ட்ல தான் நம்ம என்ன சொன்னோம்? 2 வகையான இது வந்து சிந்தனை மண்டலம், சிந்திக்கிற இடம். இது ஒரு ஒர்க் ஸ்பேஸ். நான் சொன்ன கிச்சன் மாதிரி. கிச்சன்ல தான் சமைப்பாங்க. கிச்சன்ல சாப்பிட மாட்டாங்க. சமைக்க தான் செய்வாங்க. அந்த மாதிரி மைண்ட் வந்து யோசிக்கிற இடமா இருக்கிறது. கற்பனை செய்கிற இடமா இருக்கிறது. அது வந்து லாஜிக்கலா ரீசன் பண்ணுகிற ஒரு இடமா இருக்குது. நம்மளுடைய மனது, நம்மளுடைய மைண்ட் இது எப்படி ஆச்சு? ஏன் ஆச்சு? இதெல்லாம் யோசிக்கிற இடம் மனது, மைண்ட். அப்போ இதுலயுமே 2 வகையான திங்கிங், யோசனை குறித்து நம்ம பார்த்தோம். ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா வருகிற யோசனைகள். அதற்கு தான் நான் சொன்னேன். சில கிளவுட் மாதிரி, மேகம் மாதிரி சில எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சும்மா இருக்கிற நேரத்துல. எல்லாமே நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. அது எல்லாமே நம்மளுடைய எண்ணமும் கிடையாது. அந்த எண்ணங்கள்ல யாரெல்லாம் எதெல்லாம் பேசுவானா, ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை பேசுவார். பிசாசு அவனுடைய வார்த்தைகளை நம்ம இருதயத்துல போடு பாப்பான், மைண்ட்ல போட பாப்பான். அடுத்தது நம்ம தனியா உட்கார்ந்து எதையோ யோசிக்கிறோம். இப்படி பல்வேறு சப்தங்கள் இந்த மைண்ட்ல என்ன பண்ணும்? கேட்டுக்கொண்டே இருக்கும். இதுல எதை நம்ம எடுத்து யோசிக்கிறோம், மெடிடேட் பண்றோம், தியானிக்கிறோம் அப்படின்றதுதான் மேட்டர். அதுக்கப்புறம் கான்சியஸா திங்க், முதல்ல ஆட்டோமேட்டிக்கா திங்க் பண்றது. 2வது கான்சியஸா திங்க் பண்றது. நான் ஒரு காரியத்தை எடுக்கிறேன், அதை யோசிக்கிறேன். நியூஸ் பேப்பர்ல ஒண்ணு படிக்கிறேன். ஏன் இப்படி நடந்தது? ஏன் இவங்க இப்படி ஏன் யோசிக்கிறாங்க? ஏன் இது என்ன பண்றேன்? நான் கான்சியஸா யோசிக்கிறேன். ஒரு காரியத்தை நான் யோசிக்கணும் அப்படின்னு எடுத்து நான் யோசிக்க என் மனதை செலுத்தினேன். நீங்க பிரசங்கி புத்தகத்துல பாத்தீங்கன்னா, இந்த காரிய தொகை என்ன, இந்த காரியம் என்னன்றது பார்க்க, அதை வந்து காரியத்தை அறிந்து கொள்ள என் மனதை நான் வந்து செலுத்தினேன் அப்படின்னு பிரசங்கி சொல்லுவார் அதுல. அப்போ 2 வகையான ஆட்டோமேட்டிக், ஒண்ணு கான்சியஸா யோசிக்கிற, 2 வகையான திங்கிங், அதை யோசிக்கிற காரியத்தை நம்ம பாக்குறோம். அப்போ என்னன்னு ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி. நம்ம சமைக்கணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல. சமைச்சதையும் ஸ்டோர் பண்ணணும், சமைக்க வேண்டியதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும். அதுதான் ஹார்ட். என்னெல்லாம் அதுல இருக்கும் நம்ம பார்த்தோம். நம்பிக்கைகள் இருக்கும், ஆசைகள், விருப்பங்கள் இருக்கும், நோக்கங்கள் இருக்கும், உணர்வுகளும் அங்கதான் இருக்கும். இதெல்லாம் நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம். இது இல்லாம ஆத்மால இன்னொரு பகுதி இருக்கு, அது சித்த பகுதி. எது வேணும் வேணாம்னு சொல்லி நம்ம யோசிச்சு இது பண்ண வைக்கிறது. அது மட்டும் இல்ல, ஏன் பிசாசு மைண்ட் அட்டாக் பண்றான் அப்படின்னா, மைண்ட் தான் நம்மளுடைய மொத்த ஜீவியத்துக்கும் என்னது சென்டர் பார்ட், ஒரு என்ஜின், ஒரு சென்டர் பீஸ். அதை ஸ்ட்ரக் பண்ணி அதை ஓட்டையாக்கிட்டா போதும், மத்த எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? நம்ம பிடிச்சிடலாம். நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? கைப்பற்றிடலாம். நன்கு அறிந்த சாத்தா மைண்டை அட்டாக் பண்றான். ஏன்? மைண்ட்ல நம்ம யோசிக்கிற எல்லா காரியங்களுமே நம்பிக்கையாக நம்மளுடைய இருதயத்துல போய் ஸ்டோர் ஆயிருக்கு. நம்ம ஸ்டோர் ஆகுது. அதை மறுபடி சிந்திக்கும் போது, பேசும்போது, பார்க்கும் பொழுது, அதை மற்றவங்கள்ட்ட உறவாடும் பொழுதுமே அந்த நம்பிக்கை என்ன ஆகும்? அது அப்படியே ஒரு சின்ன ஒரு மெலிசான நம்பிக்கையா இல்லாம நல்ல அரணாக மாறிவிடும். அதனால அதற்கு விரோதமாக யாராவது பேசினாலும், இப்போ ஒருத்தங்களை பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கு, உங்களுக்கு நல்ல எண்ணம் வந்துடுச்சு, கூட பாத்தீங்கன்னா 10 பேர் பேசுறாங்க, அடுத்த வாரமும் 10 பேர் அவங்கள பத்தி நல்லதா பேசுறாங்க. இப்ப என்ன, கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு உங்க நம்பிக்கை. அவர் நல்லவர்ன்றத சுத்தி நிறைய பேரோட சொன்ன அந்த வார்த்தைகள் அப்படியே ஒரு கட்டிடம் போல எழும்பி, ஒரு கோட்டை போல எழும்பி நல்ல ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதனால அடுத்தவங்க வந்து அப்பா அவர் நல்லவர் இல்லைன்னு சொன்னா கூட உங்க மனசு ஏத்துக்காது. ஏன்? அரண் கட்டி எழுப்பப்பட்டாச்சு. ஒண்ணே இல்ல எனக்கு தெரியும், அவங்க இப்படிலாம் பண்ணிருக்காங்க, இப்படிலாம் பண்ணிருக்காங்க. நம்ம பாக்கல, கேட்டதை வச்சு சொல்றோம். இல்ல எனக்கு தெரியும், அவர் என்கிட்ட பேசும்போது கூட நல்லாதான் பேசினாரு.
இது என்னாச்சு, ஒரு அரணை போல, ஒரு கோட்டையை போல இருக்கிறதுனால மத்தவங்க சொல்லுகிற வைக்கிற அம்புகள், போடுகிற அம்புகள் கூட தாக்காது. இப்படிதான் நம்மளுடைய நம்பிக்கைகள் இருதயத்துல உருவாகி கொண்டிருக்கிறது. நம்ம நம்பிக்கைகள் அததான் நம்ம யோசிப்போம். நம்ம இருதயத்துல இருக்கிறத தான் பேசுவோம். நம்ம இருதயத்துல இருக்கிறதன்படிதான் நம்ம நடப்போம், செய்வோம். அதனாலதான் நம்ம எதை பார்க்கிறோம், யாரோடு பழகுறோம், எதை நம்ம அதிகமா எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்படின்றது முக்கியம். நம்ம டிவியவே பார்த்துட்டு இருந்தா, போனையே பார்த்துட்டு இருந்தா, பிசாசு அவர்கள் மூலமாக கட்டமைத்த அவனுடைய ராஜ்யத்தின் கொள்கைகளை நம்மளுடைய இருதயத்துல திணிக்க பார்ப்பான். அதுதான் நிறைய நான் சொன்ன நிறைய சப்தங்கள் கேட்கணும். அதுல ஒண்ணு சத்தம் என்ன, 3 சத்தம், பிசாசு சத்தம், ஆண்டவர் சத்தம், நம்ம சத்தம். அது இல்லாம ஒரு சத்தம் கேட்கும், கலாச்சாரத்தின் சத்தம், மக்களின் சத்தம். அது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது சத்தியமாக போதிப்பாங்க. ஓ, இந்த கேட்டகரி பீப்புள்லாம் இப்படிதான்ப்பா இருப்பாங்க, நல்லா படிக்கலன்னா அவ்வளவுதான்ப்பா, அப்படியே அப்படியே அவங்கள என்ன பண்ணுது, அதுதான் அவங்க வாழ்க்கைன்னு நினைச்சு முடிச்சு கட்ட பாக்குறது. அதனாலதான் நம்ம என்ன பார்க்கிறோம், என்ன கேட்கிறோம், என்ன அதிகமா கன்சியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது நம்மளுக்கு சொல்றாங்க. அப்ப பிசாசுக்கு நல்லா தெரியுது, மனதுதான் ஒரு சென்டர் பீஸ், நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துகிற ஒரு சென்டர் பீஸாக பகுதியாக இருக்கிறது. இது வரைக்கும் நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம். இந்த நாள்ல நம்ம ஒரு வாக்கியத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்புறம் 14ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். இது நம்ம இந்த வெபினார் துவக்கத்துல ஒரு வசனத்தை நேற்றைய தினம் இன்றைய தினம் வாசித்தோம். நம்மளுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல். அப்ப நம்ம பார்க்கிற யுத்த சண்டையோட போர்கள் என்ன என்ன போர்கள், கத்தி, ரைபிள், துப்பாக்கி, மத்த என்னென்னலாம் இருக்குது, அதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியுது, இங்க இவங்க போராளிகள் மிலிட்டரியில வச்சிருக்கிறதெல்லாம் தொட்டு பார்க்க முடியுது. அது ஒரு மனிதனை காயப்படுத்துது, அதை நம்மளால கண்கூடாக பார்க்க முடிகிறது. காயப்படும் போது ரத்தம் வடிகிறது, ரத்தத்தை நம்மளால தொட்டு உணர முடிகிறது. ஆனா வசனம் சொல்லுது நம்மளுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் இல்லை. அப்போ நேற்று தினத்துல பார்த்தோம், நம்மளுடைய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட யுத்த ஆயுதங்களும் அது ஆவிக்குரிய ஆயுதங்கள், ஆவிக்குரிய ஆயுதங்கள். பிசாசுமே அவன் யூஸ் பண்ணுகிற வார்த்தை, அவனுடைய யூஸ் பண்ற அட்டாக் பண்றதுக்கு அவன் பொய்யினால் ஆன அம்பு நம்ம கண்ணால பார்க்க முடியல, நம்ம உணர முடிகிறது. திடீர்னு ஒரு சிந்தனை வருது, நம்மளுக்கு நம்ம என்ன செஞ்சு உருப்பட மாட்டேங்குது, அவ்வளவுதான் போல, நம்ம வேஸ்ட். அவனுடைய ஆயுதமும் ஆவிக்குரியதா இருக்கிறது, நம்மளுடைய ஆயுதங்களும், நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆயுதமும் ஆவிக்குரியதா இருக்கு. பேச பாக்குறோம் நம்ம. அவருக்குள் ஜீவன் இருந்தது. யாருக்குள் ஜீவன் இருந்தது? வார்த்தையாகிய தேவனுக்குள்ள ஜீவன் இருந்தது. வார்த்தை அப்படின்றது என்னன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு வண்டி மாதிரி நினைச்சுக்கணும். வண்டிக்குள்ள ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்துக்குள்ளதான் பொக்கிஷம் இருக்குது, அந்த பொக்கிஷம் தான் ஜீவன். வண்டி என்னன்னா தேவனுடைய வார்த்தை, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் கேரியர். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் கேரியர் மாதிரி. கேரியர்னா சுமந்து கொண்டு போகிறது. தேவனுடைய வார்த்தைக்குள்ள என்ன இருக்கா? ஜீவன் இருக்கு. கடந்த நாட்கள என் ஆத்மாவே உயிர்ப்பின் கர்த்தாவேல இருக்கு சொல்லி இருப்பேன். அப்போ அந்த கேரியர் உள்ளுக்குள்ள இருக்க ஜீவன் உடலுக்குள்ள வரும்பொழுதுதான் நம்ம என்ன பண்றோம்? உயிர்ப்பிக்கப்படுகிறோம், பலன் அடைகிறோம், உற்சாகம் அடைகிறோம், ஆரோக்கியம் அடைகிறோம். அப்போ இந்த வார்த்தை என்னது? ஒரு கேரியர் மாதிரி. எப்படிப்பட்ட கேரியர்? அது கேரியர் மட்டும் இல்ல, ஒரு ஆயுதம் போலவுமே கூட. ஒரு அது என்னத்தை செலுத்துகிறது? ஒரு ஆயுதமாக அது செயல்படுகிறது.
எங்க போகுது? பிசாசு அவனுடைய வார்த்தைகளை அனுப்பும் பொழுது அது ஆவியா இருக்குது. அப்போ வார்த்தை ஆவியா தான் இருக்குது. நம்மளால வார்த்தையை பார்க்க முடியல, அதற்கான எழுத்து தான் நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த வார்த்தை என்னவாய் செயல்படுகிறது? ஆவிக்குரிய ஒரு ஆயுதம் போல செயல்படுது. ஆயுதம் அல்ல, ஆயுதம் போல செயல்படுகிறது. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் கேரியர், வண்டி, ஆவிக்குரிய வண்டியாக செயல்படுது. அந்த வண்டி எங்க போகுது? நம்மளுடைய மைண்டுக்குள்ள போகுது. நம்ம பேசும்போது மைண்டுக்குள்ள போகுது, அடுத்தவங்க பேசும்போது மைண்டுக்குள்ள போகுது. ஆனா அதற்குள்ள இருக்கிற கண்டென்ட் எப்படி? அது நல்ல கண்டென்ட், ஜீவனை கொடுக்கிறதா? பிசாசு கொடுக்கிற பொய்யான வார்த்தைகள் ஜீவன் அல்ல, அது சமாதானத்துக்கு ஏற்றவைகளும் அல்ல, அது மரணத்துக்கு ஏற்றவைகள், நம்மளை சிறையிருப்புக்குள்ள வைக்கிறவைகள். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை, அதாவது அதிலே வார்த்தை இருந்தது, அவர் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தைக்குள்ளதான் ஜீவன் இருந்தது. இப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு என்னெல்லாம் வல்லமை உண்டு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, அதால உயிர்ப்பிக்க முடியும் இல்லையா? அதால வஞ்சிக்க முடியும், அதால தாக்க முடியும், இல்லைன்னா தடுக்க முடியும். நம்ம பேசுகிற வார்த்தைகள், அதாவது நம்ம கேட்கிற எல்லா வார்த்தைகளும் ஒன்று நம்மளை பலப்படுத்தும் இல்லையா, பலவீனப்படுத்தும், நம்மளை கட்டும் இல்லைன்னா இடிக்கும். ஒன்று நம்மளை என்ன பண்ணும், நம்மளை இந்த காரியத்தை இப்படிதான், இந்த காரியத்தின் காரியம் இப்படின்னு வெளிப்படுத்தும் நம்மளோட வார்த்தைகள் இல்லையா, மூடி மறைக்கும். வார்த்தைகள் என்ன பண்ணும், நம்ம ஒரு பர்சுவேஷனுக்குள்ள கொண்டு வரும். அதாவது என்னன்னா, நம்மளே அதை அக்ரி பண்ற அளவுக்கு பேசவை, அதாவது அதை கேட்க 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 ஓகே இதுதான் உண்மை போல, ஓகே இது தப்பு போல, நம்மளுடைய இருதயத்தை மாற்றுவதற்கு வல்லமை யார்கிட்ட இருக்குன்னா வார்த்தை. ஏன்னா ஆண்டவர் தமது வார்த்தையால பூமியை படைத்தார். அந்த வார்த்தைக்கு சிருஷ்டிக்கிற திறன் இருக்கிறது. அவர் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறார். அந்த வார்த்தைக்கு ஒரு காரியத்தை மாற்றுறதுக்கு வல்லமை இருக்கிறது. அதனால எந்த மனுஷனையும் அவனை எழுப்பணும், இல்லைன்னா அவனை இடிக்கணும், அவனை ஏமாத்தணும், இல்லைன்னா அவனை உயிர்ப்பிக்கணும், எதுனாலுமே இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஆனா உள்ள இருக்கிற கண்டென்ட் தான் மேட்ரு. உள்ள ஜீவன் இருக்கா மரணம் இருக்குன்றதான் மேட்ரு. ஆனா இந்த வார்த்தை ஒரு ஆவிக்குரிய வண்டி போல செயல்படுகிறது. ஒரு ஆவிக்குரிய வண்டி போல இந்த வார்த்தை என்ன பண்ணுது? செயல்படுகிறது. அந்த ஆவிக்குரிய வண்டி நம்மளுடைய மனதுக்குள்ள போய் உள்ள இருக்கிறது அப்படியே ஓப்பன் ஆகும். உள்ள ஜீவன் இருந்தா ஜீவன் நம்ம உடலுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஜீவன் இருந்ததுன்னா, சத்தியம் இருந்ததுன்னா உள்ள நம்மளுக்கு விடுதலை தரும். இல்ல பொய் இருந்ததுன்னா நம்மளை அறியாமைக்குள்ள வச்சு சிறையிருப்புக்குள்ள கொண்டு வரும். இப்போ இந்த ஆவிக்குரிய வண்டி என்னது? தேவனுடைய வார்த்தை. வார்த்தை தான் வண்டி, ஆவிக்குரிய வண்டி. தேவனுடைய வார்த்தை ஜீவனா இருக்கு. 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் இங்க வந்தாரு, வாசம் பண்ணாரு. அது ஏசப்பா, அவர் தான் வார்த்தையாகிய தெய்வம் இல்ல. அந்த வார்த்தை நம்ம கிட்ட வரும்போது எப்படி வந்துதான்? சத்தியமாய் வந்தது, கிருபையாக வந்தது. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119, 160. யாராவது ஒரு வாசிக்கும்படியா கேட்கிறேன். 119, 160. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். ஆமென். அப்படியே யோவான் 17, 17. யோவான் 17, 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ ஆண்டவர் இயேசு சத்தியமா இருக்கிறார். அவர் வார்த்தையாகிய தெய்வம். அவர் நம்ம கிட்ட வரும்போது எப்படி வந்தார்? அவர் சத்தியம் நிறைந்தவராக வந்தார். இதுல வசனம் சொல்லுது, உம்முடைய வசனம் சத்தியம், உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். சத்தியம்னா என்ன? சத்தியம்னா உண்மை. சத்தியம்னா என்ன? சத்தியம்னா உண்மை. அப்போ பிசாசு
எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? என்னத்தை வைத்து தாக்குகிறான்? என்ன பேசுகிறவனா இருக்கிறான்? பிசாசு பொய்யனோ, பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். ஆனா ஆண்டவரோ சத்தியத்தை வெளிப்படுத்த வந்தார். ஏசப்பா எதுக்கு வந்தார்? உண்மையை வெளிப்படுத்த வந்தார். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ரெண்டுமே வார்த்தை தான். ஆனா அவன் பேசுறது பொய், வஞ்சனை. ஆண்டவர் பேசுறது சத்தியம், உண்மை. அவர் சத்தியத்தை வெளிப்படுத்த வந்தார். அவருடைய வசனம் எல்லாம் சத்தியம் என்று வேத வசனம் நம்மளுக்கு கூறுகிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. பிசாசுடைய வார்த்தைகள் பொய்யில என்ன இருக்குது? மரணம் இருக்கிறது. இதெல்லாம் எங்க போய் நம்மளுக்கு சேருது? மைண்ட போய் தாக்குது. பிற்பாடு எங்க போய் ஸ்டோர் ஆகும்? நம்பிக்கையாக இருதயத்துல ஸ்டோர் ஆகும். அந்த நம்பிக்கைகள் பொறுத்துதான் நம்ம எப்படி யோசிக்கிறோம், எப்படி உணர்கிறோம், எப்படி செயல்படுகிறோம், எப்படி பேசுகிறோம் எல்லாம் நிர்ணயிக்கப்படுகிறது. எதை வைத்து? இருதயத்தில் இருக்கிறத வைத்துதான். அதனாலதான் எல்லா காலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள அதனிடத்துல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று எப்படி புறப்படும்? பேசும் பொழுது, செய்யும் பொழுது. ஜீவன் இருந்தா ஜீவ ஊற்று புறப்படும், இல்ல மரண ஊற்றா இருக்கும். அடுத்தது நம்ம இந்த நாளில நம்ம பார்க்க போற முக்கியமான இது ஆவிக்குரிய யுத்த ஆயுதங்கள் என்னென்ன இருக்கிறது, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஆயுதங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஆயுதங்களை நாம இப்ப பார்க்க போகிறோம். ஆனா இந்த ஆயுதங்கள் எல்லாமே பேஸ்ட் ஆன், இது எல்லாத்துக்கும் அஸ்திபாரம் என்னன்னா ஒண்ணுதான், தேவ வார்த்தை, சத்திய வார்த்தை. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 14 ஆயுதங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆனா 14த்துக்கு சின்ன சின்னதா பார்த்து முடிக்க போகிறோம். ஆனா 14த்துக்குமே பேஸ் என்னன்னா தேவனுடைய வார்த்தை, சத்திய வார்த்தை, சத்தியம். பிசாசோட ஆயுதங்கள் எல்லாம் பேஸ் என்னது? பொய். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் எல்லாம் பேஸ்ட் ஆன் எது? உண்மை, சத்தியம், தேவ வார்த்தை, வேதத்துல கொடுத்திருக்க வார்த்தைகள். இந்த நாளில நம்ம ஒவ்வொன்றாய் நம்ம பார்ப்போம். சின்ன சின்னதாய் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாளில. அத அப்போ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கிறோம்? யுத்த ஆயுதங்கள், யுத்தம்னா என்ன, அது மாத்திரம் இல்ல, பிசாசு எங்க தாக்குறான், மைண்ட்ல தாக்குறான்னு பார்த்தோம். எப்படி தாக்குறான்? வார்த்தைகளை கொண்டு தாக்குறான். வார்த்தைகளுக்குள்ள வல்லமை என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். பிசாசு எப்படிப்பட்ட தாக்குதல் நடத்தினான்றதையும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். அவன் வஞ்சிக்கிறான், என்னொன்னு சோதிக்கிறான், என்னொன்னு குற்றப்படுத்துகிறான், என்னொன்னு அவன் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிறான், கவன சிதறலை கொண்டு வருகிறான். இது ரொம்ப முக்கியமான ஆயுதமா இருக்குது அவனோடது. என்னொன்னு நம்மளை டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ணுகிறான். டிஸ்கரேஜ்மெண்ட் சொல்லும் போது நம்மளை ஒரு 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 தளர்ச்சிக்குள்ள நம்மளை மோட்டிவேட் பண்றதுல ஊக்கப்படுத்தாம நம்மளை பலவீனப்படுத்துறதுக்கான வார்த்தைகளை பேசி நம்மளை தளர்வுக்குள்ள ஆக்குகிறான், சோர்வுக்குள்ள ஆக்குறான். என்னொன்னு பிரிவினை கொண்டு வருகிறான். அவன் பேசுகிற வார்த்தைகள் பிரிவினையான வார்த்தைகள், இல்ல கவனிச்சுதல். ஆண்டவர் இந்த டைம்ல இந்த வேலை நீ செய்யணும்பா அப்படின்னு வைப்பார். உடனே அவன் வீட்டுல நடக்கிற பிரச்சனைகள், ஆபீஸ்ல நடக்கிற பிரச்சனைகள், பாலிடிக்ஸ், சம்பந்தமில்லாத யோசனைகளை கொண்டு கவன சிதறல்களை கொண்டு வருவான். எதற்கு? காலதாமதம் பண்ண. இன்னொன்னு அவனுடைய டாக்டிக்ஸ், 7வது டாக்டிக்ஸ் என்ன யுத்தத்துல? அவனுடைய ஆயுதம் அரணை கட்டி வைக்கிறது. அதுதான் நேற்று தினத்துல பார்த்தோம். மைண்ட்ல பேசி மனதுல நம்பிக்கையை வைத்து அதை இன்னும் அரணாக மாற்றி அப்படியாக அவன் செயல்படுவான். என்னொன்னு என்னது? அவன் அழிப்பான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். திருடுக்கான காரியங்களை செய்வான், கொல்லுவதற்கான காரியங்களை செய்வான். அவங்க அழிவதற்கு, சுய அழிவுக்கு நேரான வார்த்தைகளை பேசி தாங்களே அழியும்படிக்கு அவன் என்ன பண்ணிடுவான்? அவங்கள அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை அவங்க மனதுல வைத்திருவான். இந்த நாளையில தேவன் நம்மளுக்கு கொடுத்த யுத்த ஆயுதங்களை நம்ம பார்ப்போம். முதலாவது ஆயுதத்தை நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9, 10. பிலிப்பியர் 2, 9, 10. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும்
ஆமென். தேங்க்யூ ஆண்டி. இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் கீழானோர் எல்லாரும் முழங்கால்களும் முடங்கத்தக்கதாக அதிகாரம் யாருக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இயேசு என்ற நாமத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் நான் செய்வேன். ஏன்னா அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த பூமியில. நம்ம பார்த்தோம், இந்த பூமி யாருக்காக உண்டாக்கப்பட்டு யார அவர் அதிபதியாக வைத்தார்? மனுஷனை, ஆதாம. அவன் என்ன பண்ணிட்டான்? அது விட்டு கொடுத்துட்டான். பிசாசு திருடிக்கிட்டான். மனுஷன் ஜெபித்தா மாத்திரம்தான் உள்ள என்ன நடக்கும்? ஆண்டவர் காரியங்களை செய்வார். ஆனா இப்பொழுது இந்த பூமிக்கு மேல, பூமிக்கு கீழே இருக்கிற தண்ணீர்ல சர்வ அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்பொழுது? மரித்து உயிர் தெழுந்த பிற்பாடு. அது மட்டும் இல்ல, அவருடைய நாமத்துல நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்கிறார். இது என்ன சொல்ல வருது? உலகத்துல இருக்க எல்லா ஆவிக்குரிய வல்லமைகளும் இயேசு என்ற ஒரு நாமத்திற்கு கீழ்ப்பட்டது. அது துரைத்தனமா இருக்கலாம், அதிகாரமா இருக்கலாம், அந்தகார லோகாதிபதிகளா இருக்கலாம், வானமண்டல பொல்லாதாவிகள் சேனைகளா இருக்கலாம். எப்படிப்பட்ட அவைகளா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆவிக்குரிய சக்தியுடையவைகள், வல்லமை உடையவைகளா இருந்தாலும் இயேசு என்ற நாமத்துக்கு கீழானதுதான் அப்படின்றதுதான் இந்த வசனம் சொல்லி தருது நம்மளுக்கு. அது மட்டும் இல்ல, இயேசு என்ற நாமத்தை நாம் கூப்பிடும் பொழுது இந்த வசனம் வானோர் பூதலத்தோர் கீழானோர் எல்லாரும் எல்லாரும் வணங்கத்தக்க நாமம், மகிமை பொருந்திய நாமம். அப்படின்னா என்ன? இந்த இயேசு என்ற நாமத்தை சொல்லி நாம் கூப்பிடும் பொழுது வானம் செவி கொடுக்கும், பூமி செவி கொடுக்கும், ஆவிக்குரிய மண்டலங்கள் நம்மளுக்கு செவி கொடுக்கும். ஆனா தாவீது இயேசு அதுக்கு முன்னாடி வாழ்ந்தது, வானங்களே கேளுங்கள், டிக்ளரேஷன்ஸ் பண்றாரு. ஆவிக்குரிய மண்டலத்துல என்ன பண்றாரு? அறிக்கைகளை செய்கிறார். அவர் ஃபெய்த் அறிக்கைகள், விசுவாச அறிக்கைகளை அவர் கூறுகிறார். நம்ம வாயினால நம்ம ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல காரியங்கள் நடைபெற்று அதுதான் பிசிக்கல் ரெல்ம்ல டிஸ்பிளே ஆகும், அதுதான் காட்டப்படுகிறது இந்த இயற்கை மண்டலத்துல நம்ம பார்த்தோம். ஆனா நீங்க இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூமியில் கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும். அப்போ இனிஷியலா ஆரம்பிக்கிறது பரலோகத்துல இல்ல. இந்த வசனம் நம்ம கட்டுறது பரலோகத்துல கட்டல, பூமியில கட்டுகிறோம். அப்போ பூமியில செய்கிற கிரியைகள் வானமண்டலங்கள்ல, ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கிற காரியத்தை என்ன பண்ணும்? தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் பூமியில் கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும். பூமியில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படும். யாருடைய நாமத்துல? இயேசு என்ற நாமத்துல. ஒரு விசுவாசிக்கு அவனுடைய யுத்தத்துல, அவன் ஜீவியத்துல அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிற மெயின் முக்கியம் பேஸ் நாமம் யாருடைய நாமம்? இயேசு என்ற நாமம். ஏன்னா வானோர் பூதலத்தோர் கீழே, பூதலத்துக்கும் கீழே இருக்கிற எல்லாருடைய நாமம், எல்லாருடைய முழங்கால்கள் முடங்கத்தக்க நாமம், அது வல்லமை பொருந்திய நாமம், மகிமை நிறைந்த நாமம். ஏன் பேய்கள் அந்த நாமத்திற்கு நடுங்குகிறது? அப்போ ஆவிக்குரிய யுத்தத்துல ஆயுதத்துல நம்ம பாக்குற ஆயுதம் இயேசு என்ற நாமம். அது நம்மளுக்கு அநேகருக்கு தெரிந்தது. இயேசுவின் நாமத்தினால போ, இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும், இயேசப்பா இயேசுவின் நாமத்தினால நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை என்ன பண்றோம்? உச்சரித்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணுகிறோம்? யுத்தத்துல வெற்றி காணுகிறோம். இதுலயே ஆயுதங்கள், யுத்த ஆயுதங்கள்லயே 2 வகையை நம்ம பார்த்தோம். ஒன்று நம்மை ப்ரொடெக்ட் பண்றது, பாதுகாக்கிற ஆயுதங்கள். இன்னொன்று அடிக்கிற, அழிக்கிற, மற்றவர்களை தாக்குகிற ஆயுதங்கள். ஒன்னு அஃபென்ஸ், இன்னொன்னு டிஃபென்ஸ். அஃபென்ஸ்னா தாக்குறது, இன்னொன்னு டிஃபென்ஸ்னா நம்மளை நாம் பாதுகாத்து கொள்ளுகிற ஆயுதங்கள். அப்போ இந்த இயேசு என்ற நாமம் 2த்துக்குமே பயன்படும். நம்மளை பாதுகாக்கிறதற்கும் பயன்படும். எப்படி நாமம்? கர்த்தரை நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். இந்த நாமம் டிஃபென்ஸுக்கும் பயன்படும், அஃபென்ஸுக்கும் பயன்படும். இயேசுவின் நாமத்தினால உன்னை எதிர்க்கிற, இயேசுவின் நாமத்தினால உன்னை துரத்துகிற அஃபென்ஸுக்கும் பயன்படும். இதுதான் முதல் ஆயுதம், இயேசு என்ற நாமம். இதுக்கு கீழே நம்ம பார்க்கும் பொழுது அதிகமா காரியங்கள் உண்டு. நம்மளுக்கு
பிசாசு இதுல ஓடும். நம்மளுடைய எல்லா சிறையிருப்புகள், சித்திரவதைகள் இயேசு நாமத்தினால எல்லா கெட்ட சொப்பனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால கெட்ட சொப்பனம் கொண்டு வருகிறார். இயேசுவின் நாமத்தினால நான் கட்டுகிறேன். பயத்தை கொண்டு வருகிறார் இயேசுவின் நாமத்தில். அந்த அப்ரேஷன், அந்த சித்திரவதைகளை பண்ணுகிற எல்லா பிசாசுக்கு எதிராக நம்ம யூஸ் பண்ணுகிற நாமம் எது? இல்லைன்னா அதுங்க கேட்காது. ஏன்னா நம்ம நாமத்துல வல்லமை இல்லை, ஆண்டவருடைய நாமத்துலதான் என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. அவர் அதற்கு கிரயம் செலுத்தினார், தனது ஜீவனையே கொடுத்தார். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக தன்னுடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தம் அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டார். அப்படிப்பட்ட நாமம் யாருடைய நாமம்? இயேசு என்ற நாமம். அது ஆயுதம். அத 2 வகையாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஒண்ணு அஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும், டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். நம்மளை பாதுகாக்கவும் யூஸ் பண்ணிக்க முடியும், பிசாசை தாக்குவதற்கும் அதை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த நாமம் தான் பேஸ் வெப்பன், பேஸான ஆயுதம் அதுதான். ஆனா இது எல்லாமே நான் சொன்ன சென்டர் பகுதி எது? தேவனுடைய வார்த்தை. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை தெரிஞ்சுக்காம ஏசப்பா நாமந்தான் யுத்தத்துல ஒரு வல்ல நாமம், அது ஒரு ஆயுதம் தெரிஞ்சுக்காம நம்மளால எதுவுமே, இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்காம நம்மளால இதை உபயோகிக்க முடியாது. சத்தியம், உண்மை, இதுதான் பேஸ். 14 ஆயுதங்கள் பார்த்தாலும் சென்டர், இது எல்லாத்துக்கும் அடிப்படை எது? தேவ வார்த்தை, தேவ சத்தியம். அப்போ எந்த ஆயுதத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும்னா அதை பத்தின அறிவு வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். 2வது, அறிந்து கொண்டால் மாத்திரம் பத்தாது, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ சொல்றாங்கப்பா அப்படின்றது இல்ல. இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம்ன்ற உணர்வு நம்மளுக்குள்ள வேண்டும். முதல்ல அறிவு வேண்டும், 2வது உணர்வு வேண்டும், 3வது அதை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்றா அந்த நம்பிக்கை, அந்த உறுதியை நம்ம வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபிரேயர், ஏன்னா வரப்போற எல்லா ஆயுதங்களையும் இப்படிதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். எபிரேயர் 10:23 ஆயுதங்கள்ல தான் நம்ம பாக்குறோம். ஆனா அந்த ஆயுதங்களை எப்படி யூஸ் பண்ணணும்னா எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அப்போ ஒரு ஆயுதத்தை நான் உபயோகிக்கணும்னா அதை பத்தின அறிவு வேண்டும். அதுக்கு நான் தேவ வார்த்தை, தேவ சத்தியம் என்னன்றதை நான் ஆராய்ந்து அறியணும். 2வது உணர்ந்து கொள்ள வேண்டும். 3வது நான் அதை அறிக்கை செய்யணும். இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினால் பலன் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினால் இந்த தலைவலி நீங்கட்டும், இயேசுவின் நாமத்தினால் இப்ப தெளிவு உண்டாகட்டும். இத நான் சொல்லதான் அறிக்கையிடதான் அந்த காரியம் எனக்கு வாய்க்கும். எப்படிப்பட்ட அறிக்கையா இருக்கணும்? விசுவாசத்தோடு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. நீங்க சந்தேகத்தோடு நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா, சந்தேகத்தோடு நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா ஜெபியம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு யாக்கோபுல. சந்தேகத்தோடு இருந்தா ஒரு நாள தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஆவிக்குரிய எல்லாத்துக்குமே நீங்க ஆவிக்குரிய எந்த டெக்னாலஜி உபயோகம் பண்ணணும்னாலுமே ஒன்று வாயினால் அறிக்கையிட வேண்டும். கூட அந்த அறிக்கை எப்படிப்பட்ட அறிக்கையா இருக்கணும்? விசுவாசம் உள்ள அறிக்கையா இருக்கணும். மனதுல விசுவாசம் உள்ள அறிக்கையா இருக்கணும். நான் விசுவாசத்தோட ஒரு காரியத்தை அறிக்கையிடணும்னா அந்த காரியத்தை பத்தின அறிவும் எனக்கு இருக்கணும், உணர்வும் எனக்கு இருக்கணும். நான் அறிக்கை செய்ய செய்ய என்ன ஆகும் நான் சொல்லியிருக்கேன். அறிக்கை செய்யும் போது நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை சப்தங்கள் நம்மளுடைய மனதை தாக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதை பத்தி சிந்திச்சுட்டு அதை பத்தி யோசித்துட்டே இருக்கும் பொழுது அது என் நம்பிக்கையாக மாறும். அந்த நம்பிக்கை அரணாக மாறும். அந்த அரண் பிசாசு எப்படிப்பட்ட தாக்குதலை கொண்டு வந்தாலும் அந்த அரண் எனக்காக நின்று அதை ரிஜெக்ட் பண்ண உதவும். ஒண்ணு அக்ரி பண்ணணும். அக்ரி பண்ணாத பிசாசுடைய தாக்குதல் உள்ள வரும். நான் பலவீன பாண்டம் அப்படின்னு பிசாசு சொல்லுவார. ஆமா அப்படின்னு நான் உண்மையா ஒத்துக்கிட்டேன், நான் அதுதான் உண்மைன்னு நினைச்சு ஒத்துக்கிட்டேன்னா தான் என் உடம்புல எல்லா மரண காரியங்கள் தாக்கம் செய்யும். எனக்கு ஏற்கனவே முடியல இல்ல, இது பிசாசோட போராட்டம். இயேசுவின் நாமத்தினால் நானும் பலவீன பாண்டம் இல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் பலனா இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த எண்ணங்கள் எல்லாம் சிறைப்படுத்தப்படுகிறது. இயேசுவோட பாதத்துக்கு கீழாக சிறைப்படுத்துகிற இயேசுவின் நாமத்துல வெளியேறிப்போ இந்த எண்ணங்கள் எல்லாம் சுட்டரிக்கிற இயேசுவின் நாமத்தினால.
அப்போ இப்படி அறிக்கை செய்ய செய்ய அதை பத்தி சிந்திக்க 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 மனதில் இருக்கிற எண்ணங்கள் அரணாக மாறும். இப்படிதான் நம்ம ஒவ்வொரு வெப்பனையும் என்ன பண்ணோம், யூஸ் பண்ணோம். இல்லைன்னா ஒரு மனுஷன் யுத்தத்துல நிக்கணும்னா இதை நம்ம சீரியஸான யுத்தமா எடுக்கிறது இல்லை, ஏதோ சொல்றாங்கன்ற மாதிரி இருக்கும். ஒரு மனுஷன் யுத்தத்துல நிக்கணும்னா ஆவிக்குரிய ஆயுதத்துல அவன் ஏற்கனவே பழக்கப்பட்டவனா இருக்கணும். யுத்த களத்துல உட்கார்ந்துட்டு பழகிக்கிட்டு இருக்க கூடாது. அப்ப நான் என்ன பண்ணணும், எனக்கு யுத்தம் வருவதற்கு முன்பாக நான் சின்ன சின்ன சண்டைகளை நான் பிராக்டிஸ் பண்ணணும். எதை பிராக்டிஸ் பண்ணணும், இந்த யுத்த ஆயுதங்களை நான் பிராக்டிஸ் பண்ணணும். யுத்தம்ன்றதை நான் சொல்லியிருக்கலாம், நான் அடிச்சா அவன் செத்தான், அப்படி யுத்தம் கிடையாது. நான் அடிப்பேன், அவன் அடிப்பான், நான் அடிப்பேன். யார் கடைசி வரைக்கும் நிக்கிறாங்களோ அவங்கதான். யுத்தம் எத்தனை நாள் வேணா போலாம், 40 நாள் போலாம், 21 நாள் போலாம், 3 மாசம் போலாம், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா அத்தனை நாட்களும் நான் யுத்தத்துல நிக்கணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு திராணி வேணும். அதான் எபேசியருக்கும், நீங்கள் யுத்தத்துல நிக்கிறதுக்கு திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள். திராணி வேணும். அது மட்டும் பத்தாது, திராணி மட்டும் பத்தாது, அந்த யுத்த வெப்பன் ஆயுதத்தை எனக்கு பழக்கம் இருக்கணும், யூஸ் பண்ண தெரியணும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது யூஸ் பண்ணி பழகணும். சின்ன தலைவலி இருக்கும்போது யூஸ் பண்ணி பழகணும். அப்புறமா டாக்டர் அங்க கேன்சர் இல்ல கிட்னி இல்லைன்னா லிவர் ப்ராப்ளம் சொல்லும் போதெல்லாம் அத யுத்தத்துல பழக்கம் இருந்தா மட்டும்தான் அதை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அந்த டைம்ல தான் உட்காந்து நான் பொறுமையா உட்காந்து என்னெல்லாம் இருக்குன்னு நான் புரட்டி பார்த்துட்டு அதை அறிக்கை செஞ்சு அதை என் மைண்ட்ல ஏற்றி அதை என் நம்பிக்கையாக்கி அரணாக்குறதுக்குள்ள டைம் ஆயிடும். அதுக்குள்ள அந்த மரணக்கிரியைகள் இருதயம் உடம்பு முழுவதும் பரவிடும். அப்போ எந்த வெப்பனை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதை பத்தி அறிந்து கொள்ளணும். வேதத்தை வாசிக்கணும், சத்திய வார்த்தைகளை வாசிச்சு அறிந்து கொள்ளணும். 2வது அதை உணர்ந்து கொள்ளணும். 3வது நான் அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் எதுக்கு அறிக்கை செய்யறோம், ஒரே என் மனதுல அது அரணாய் மாறணும். நான் அரணா இருக்கும்போது என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் பண்ணுவோம். பிசாசு சொல்ற ஆயுதங்கள், பிசாசு சொல்ற வார்த்தைகள், பிசாசு கொண்டு வருகிற அம்பு ஆயுதங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் பண்ணுவோம். %, இது வரைக்கும் நீங்க எடுத்த காரியம் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 43 வயசுல ஒரு கம்பெனில சொல்றான், உனக்கு அறிவே கிடையாது, உங்க மைண்ட் சீக்கிரம் ஏத்துக்காது. ஒரு சாதாரண ஒரு ஆள் சொல்றான், நீ உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு, ஏத்துக்காது. ஏன்னா அவங்க மனதுல ஏற்கனவே நான் அறிவாளி, நான் செய்யறதெல்லாம் துளங்குன்ற நம்பிக்கை அரணாக கட்டப்பட்டுச்சு. ஆனா அதே வார்த்தையை தொடர்ந்து அடுத்த 3 மாசத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க மனதின் அரண் உடையும். அப்போ தேவ வார்த்தையை நான் வாசித்து ஆயுதங்களை நான் எப்படி நான் ஆக்டிவேட் பண்ணணும், ஏற்கனவே உள்ள அந்த பொய்கள், பிசாசு வைத்திருக்கிற அந்த பொய்கள் எல்லாம் நான் டெஸ்ட்ராய் பண்ணா தேவ வார்த்தை அதிகமாய் அறிக்கை செஞ்சு என் இருதயத்துல தேவ வார்த்தையை அரணாக்கி கொள்ளணும். எனக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்ற நல்ல ஸ்கில்டா இருக்கணும் நான் அந்த தேவ வார்த்தையை யூஸ் பண்றதுல, வெப்பனை யூஸ் பண்றதுல. முதலாவது நம்ம இப்பொழுது பார்த்த இயேசுவின் நாமம் முதலாவது வெப்பனாக, முதலாவது ஆவிக்குரிய யுத்த ஆயுதமாக பார்த்தோம். துரிதமாக நம்ம 2வது ஆயுதத்துக்குள்ள போகலாம். 2வது தேவனுடைய நாமம், அது இயேசுவின் நாமம் பார்த்தோம் இல்லையா, இது தேவனுடைய நாமம் ஆயுதம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கேட்கறதுக்கு. தேவனுடைய நாமம் ஆயுதமாக இருக்கும். தேவனுடைய நாமங்கள் முக்காவாசி பாத்தீங்கன்னா அவருடைய குணாதிசயத்தை அடிப்படையாக கொண்டது. இரக்கமுள்ள தெய்வம், மெய்ப்பராய் இருக்கிற கர்த்தர், மன்னிக்கிற கர்த்தர், நம்மோடு இருக்கிறவர், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம் சமாதானம் அளிக்கும் கர்த்தர், யெகோவா மெஃபெல்சி விடுவிக்கிற கர்த்தர், யெகோவா சபையோத் சேனைகளின் கர்த்தர். இதெல்லாம் அவருடைய குணாதிசயங்கள். யுத்தத்துல பயன்படுத்துகிற ஒரு நாமம். இதை சும்மா கூப்பிட மாட்டோம், யுத்தத்துலதான் கூப்பிடுவோம். ஆனா முதலே பழக்கம் இருக்கணும் நம்மளுக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்குமே அவரை சார்ந்து கொள்ளணும் நம்ம. அப்படிதான் நம்மளுடைய யுத்த ஆயுதங்களை நம்ம என்ன பண்ணிக்க முடியும், பழக்கப்படுத்தி கொள்ள முடியும். எல்லாத்துக்கும் அவரை சார்ந்து கொள்ள முடியும், சார்ந்து கொள்ளணும். அப்போ தேவனுடைய நாமங்கள் ஆயிரமானவைகள். அந்த நாமங்களை வைத்து நம்ம கூப்பிடும் பொழுது என்ன நடக்குதா, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். இது ஒரு ப்ரொடெக்டிவ் வெப்பன்.
இன்னொன்னு அஃபெண்டிங் வெப்பன். ரெண்டுமே பயன்படும். இயேசுவின் நாமத்துக்கு சொன்னேன்னா இதுவுமே ரெண்டுத்துக்குமே பயன்படும். சிலது மட்டும்தான் ஒண்ணுத்துக்கு இருக்கும். அப்போ தேவனுடைய நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன், தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணினேன், அவர் என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்தார். நான் பொறுமையோடு அவர் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தார், என் கூப்பிடுதலை கேட்டார். அப்போ நம்ம கூப்பிட தேவனுடைய நாமத்தை கூப்பிட என்ன நடக்கும்? யெகோவா ஈரே, என் தேவைகளை சந்திக்கிறவர். இதை எப்ப சொல்லணும்? பிசாசு சூழ்நிலை எல்லாம் வெறுமைகள் இருக்குது, தேவைகள் அதிகமா இருக்குதா, பிசாசு என்ன கொண்டு வரா? நீ என்னத்தை கண்ட? நீ விசுவாசத்துல வல்லவள் இல்ல, அதனாலதான் ஆண்டவர் உனக்கு இதை தரல. நீ நல்லவள் இல்ல. இப்படி சொல்லி என்ன பண்ணுவான்? தாக்க நினைக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தைகளுக்கும் யெகோவா ஈரே, என் தேவைகளை சந்திக்கிறவர். அப்பா, என் தேவைகளை சந்திக்கிறவரே யெகோவா ஈரே. அப்பா, நீங்க யெகோவா ஈரே இருக்கீங்கப்பா, யெகோவா ஈரே, நீங்க என் தேவைகளை சந்திங்க. கூப்பிடணும், அவருடைய நாமத்தை கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? தியானித்து கூப்பிடணும். அதே யோசிக்கணும். தியானிக்கிறது என்னன்னா, கண்டினியூஸா ஒரு காரியத்தை குறித்து யோசிக்கிறது தான் தியானம். பிரச்சனையை யோசிச்சா நம்ம பிரச்சனையை தியானிக்கிறோம், அதேதான் பேசுவோம், அதே பேசணும். தியானிக்கிறது தேவ வார்த்தைய, தேவனுடைய நாமத்தை தியானிக்கிறதுனா அவருடைய நாமத்தை அப்படியே யோசிச்சு அப்படியே அவருடைய நாமத்தை என்ன பண்ணும்? வாயில உச்சரித்து கூப்பிடணும். யெகோவா ஈரே வாங்க, யெகோவா ஈரே வாங்க, யெகோவா ஈரே வாங்க, யெகோவா ஈரே, என் தேவைகளை சந்திக்கிறவரே, இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை தாங்க, என் தேவைகள் இந்த காரியத்துல எனக்கு சந்திங்கப்பா. நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்போ கூப்பிடும் போது என்ன நடக்குதுன்னா, அவர் கிட்ட வரார், அவருடைய பிரச்சனை வருகிறது. தொடர்ச்சியாக ஒருவன் தியானித்து தேவனுடைய நாமத்தை கூப்பிடும் தேவ பிரச்சனை வருகிறது. யுத்த ஆயுதத்துல எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு காமன் கேரக்டர் என்னன்னா, யுத்த ஆயுதத்தை நம்ம அதை மெடிடேட் பண்ணி தியானித்து தேவனை அழைக்கும் பொழுது நடக்கிற முதல் விஷயம், அவர் கிட்ட வருகிறார், தேவ பிரசன்னத்தால் நிரப்புகிறார். இதுதான் யுத்தத்துல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, அதுல எபேசியர் நம்ம எடுத்து வாசிக்கல, எபேசியர் 6ல வாசிக்கிறேன், 11 வாசிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. அதுல பாத்தீங்கன்னா சண்டை போடன்னு இருக்காது, எதிர்த்து நிற்க. பிரைமரி ஃபர்ஸ்ட் யுத்தத்துல நம்ம செய்ய வேண்டியது, நம்ம அடிக்கலனாலும் எதிர்த்து நிற்கணும், அப்புறம் அடிக்கணும். 2 காரியம் இருக்கு. நான் நின்னா மட்டும் போதுன்னு இருக்காது, ப்ரொடெக்ஷன் மட்டும் நான் போட்டா போதுன்னு நினைக்க கூடாது. எதிர்த்து நிற்கணும், போராடணும், அடிக்கவும் செய்யணும். அப்போ எதிர்த்து நிற்கவும் நம்மளுக்கு என்ன வேணும்? பலன் வேண்டும். அது ரொம்ப முக்கியம். எதிர்த்து நிக்கிறது ரொம்ப முக்கியம், அதற்கு பலன் வேண்டும். அப்போ தேவனுடைய நாமத்தை நம்ம கூப்பிட என்ன ஆகும்? தேவ பிரச்சனை வரும். தேவ பிரச்சனை வரும்போது தைரியம் வரும். ஏன்னா அவருடைய சமூகத்துலதான் பலன் உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், செட்டைகள் அடித்து கழுகுகளை போல எழுபும். பலன் எங்க இருக்கும்? தேவ பிரச்சனத்துல வரும். எப்பெல்லாம் தேவ வார்த்தையே யுத்த ஆயுதங்களை நம்ம வாசித்து தியானித்து அவரை நோக்கி கூப்பிடும் போது, விண்ணப்பம் பண்ணும் பொழுது நடக்கிற காரியம், அவருடைய பிரச்சனை இறங்கி வரும். அது நம்மளுக்கு பலனை கொடுக்கும். எதற்கு பலனை கொடுக்கும்? யுத்தத்துல நிற்கிறதற்கான பலனை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். யுத்த ஆயுதங்களை அதிகமாய் தியானிக்கணும். அதுக்குதான் தியானித்து அதை யூஸ் பண்ணும் போதுதான் பழக்கம் இருக்கும் யுத்தத்துல. அப்போதான் நம்ம கரெக்டா ஷார்ப்பா யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அங்க உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, எத்தனை ஆயுதங்களை நம்ம உபயோகிக்கிறோமோ அப்படிப்பட்டதை வைத்துதான் யுத்தத்துல யூஸ் பண்ண. 14 ஆயுதம் இருக்குன்றது இந்த நாள்ல பாக்குறோம், அதுக்கப்புறமா ஆண்டவர் வெளிப்படுத்தினா இன்னும் நிறைய இருக்கலாம். ஆனா எனக்கு 3 ஆயுதம் தான் யூஸ் பண்ண தெரியுதுன்னா, அந்த யுத்தத்துல 6 ஆயுதங்கள் யூஸ் பண்ணாதான் கொஞ்சமா தாக்கு பிடிக்க முடியும்னா அவ்வளவுதான், தோத்துருவோம். அப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ணணும், கத்துக்கொண்டே இருக்கணும்.
அப்போ தேவனுடைய நாமத்தை கூப்பிட கூப்பிட, இப்போ தேவனை அப்பா நீங்க யெகோவா மெஃபில்டியா இருக்கிறீங்க, விடுவிக்கிற தேவனா இருக்கீங்க, நான் கூப்பிட 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 என்ன நடக்கும்னா, யெகோவா மெஃபில்டியோட பிரசன்னம் என்னையும் என்னுடைய அந்த இருக்கிற இடத்தையும் அந்த அட்மாஸ்பியரையும் ஆளுகை செய்யும். இல்ல யெகோவா ஈரேவா இருக்கிறீர் என்று கூப்பிட கூப்பிட பிரசன்னம் ஆளுகை செய்யும். பிரசன்னம் வந்தா என்ன, இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், கூப்பிட்டா பிரசன்னம் வரும்ன்ற வரைக்கும் தெரியும். பிரசன்னம் வந்தா என்ன நடக்கும்? ஒரு எல்லைக்குள்ள அசுத்த ஆவியோட பிரசன்னம் இருக்குது அப்படின்னா, ஒரு கம்பெனிக்குள்ள நீங்க போறீங்க, திடீர்னு பார்த்தா இச்சையின் எண்ணங்கள் வருகிறது அப்படின்னா, அந்த இச்சை ஆவியோட அங்க தாக்கம் அட்மாஸ்பியர் எல்லாம் அதோட பிரசனத்தால தாக்கத்தால் நிரம்பி இருக்கு. ஒரு ஒரு பிரசனம், தேவ பிரசனமோ அது பிசாசோட பிரசனமோ உள்ள இறங்கும் போது நடக்கிறது என்னன்னா, முதலாவது அது எப்படிப்பட்ட பிரச்சனமோ அப்படிப்பட்டவைகளை சிந்திக்க நம்மளுடைய இருதயத்தை அது திருப்பும், நம்மளுடைய மனதை திருப்பும். அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு அதை யோசிக்கிறதுக்கு நம்மளை என்ன பண்ணுது, புஷ் பண்ணும். ரெண்டாவது, அப்படிப்பட்ட காரியங்களை உணர அப்படிப்பட்ட காரியங்களை ஃபீல் பண்றதுக்கு உணரும். இச்சையான காரியங்களை சிந்திக்க, இச்சையான காரியங்களை உணர்வ. மூன்றாவது, இச்சையான காரியங்களை கிரியைகளை நடப்பிக்க என்ன பண்ணும், புஷ் பண்ணும், தள்ளும். அத தாக்கு பிடிக்கிற அளவுக்கு பலன் இருந்தா தப்பிச்சிருவோம். தாக்கு பிடிக்கிற அளவுக்கு பலன் இல்லைன்னா நம்ம விழுந்துடுவோம். ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு 6 பாயிண்ட் 10 பாயிண்ட் மொத்தம் வச்சுப்போம், 6 பாயிண்ட் அளவுக்கு அந்த பிரச்சனை இருக்குது, அந்த அளவுக்கு பூஜை வழிகள் போட்டு 6 பாயிண்ட் அளவுக்கு அவங்க பிரச்சனத்தை ஏத்தி வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இச்சையில தான் இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய ஆவிக்குரிய உள்ளான மனுஷனுடைய பலன் அட்லீஸ்ட் 6ஆவது இருக்கணும், இல்ல 7ஆவது இருக்கணும். 5 இருந்தாலும் தோத்துருவோம். என்னன்னா கொஞ்சம் நாள் தாக்கு பிடிச்சி தோத்துருவோம். அப்ப தேவ பிரசன்னம் வரும் பொழுது, யெகோவா மெஃபில்டியோட பிரசன்னம் வரும் பொழுது என் சிந்தனையில என்ன ஆகும், விடுதலை ஆகும். என் மனது என்ன ஆகும், விடுதலை ஆகும். அந்த பயம் நீங்கும், கலக்கம் நீங்க. பிசாசு தாக்குற இடம் என்னது, மைண்டு. அந்த மைண்ட்ல யோசிக்கிற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். பிசாசு சொல்றான், அவ்வளவுதான், ஆண்டவர் உன்னை கைவிட்டுறாரு, உனக்கு அவ்வளவுதான், உனக்கு நம்பிக்கை கிடையாது, உன் எதிர்காலம் கிடையாது. நம்ம அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அப்ப என்ன வரும், எதிர்காலத்தை குறித்த பயங்கள் வரும், கலக்கம் வரும், நம்பிக்கையற்ற அந்த அந்த இமோஷன்ஸ் அது அதிகமாக ஆரம்பிக்கும். அதுதான் அவனுடைய ஏம். இமோஷன்ஸ் அதிகம், அந்த மாதிரி ஓவர்வெல்ம் அதிகமா அதை கட்டுப்படுத்துவதற்கு தாண்டி மிஞ்சின காரியத்தை மாற்றி நம்மளை பித்து பிடிச்ச மாதிரி செய்ய வச்சு நம்மளை முடக்கி விடுவான், நம்மளை அழித்து விடணும். அதுதான் அவனுடைய ஏம். அப்ப தேவ பிரசனம் வரும்பொழுது ஒருவனை எந்த பிரசனம், எந்த டைமென்ஷன் ஆஃப் பிரசனம், ஆண்டவருக்கு பன்முகங்கள் இருக்கிறது இல்லையா. அவர் யெகோவா சபையோத் வந்தா அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும், அப்படிப்பட்ட சிந்தனைகள் வரும். அப்படியே நம்மளை யுத்த வீரர்களை போல மாறி விடுவோம். யெகோவா ஈரேவா வந்தா அவர் தேவைகளை சந்திக்கிறவர் என்ற எண்ணம் வரும், விசுவாசம் வரும், நம்பிக்கை வரும். அதையே பேச ஆரம்பிப்போம். அப்படி விசுவாசத்துல நம்மளுடைய இருதயமும் உணர்வுகளும் வளர ஆரம்பிக்கும். அது அப்படி நம்மளுடைய கிரியைகள்லாம் விசுவாச கிரியைகள், யெகோவா ஈரேவோட கிரியைகளா அவருக்கு ஏற்ற கிரியைகளாய் மாறும். அப்போ ஒரு பிரசன்னம் ஒருவனை சிந்திக்க, அவனுடைய உணர்வு மண்டலத்தை, அவனுடைய செய்கை மண்டலத்தை என்ன பண்ணும், தாக்குகிறது. அதனாலதான் தேவனுடைய நாமத்தை கொண்டு வரணும். நம்ம துரிதமாக அடுத்த இதுக்குள்ள பார்ப்போம். அது மட்டும் இல்ல, 14 யுத்தம் தனித்தனி மட்டும் அப்படி கிடையாது, தனித்தனியா தான் யூஸ் பண்ண இல்ல, சில டைம்ல எல்லாம் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த யுத்த ஆயுதங்கள் என்னன்னா, நன்றி செலுத்துதல். நன்றி செலுத்துதல் முக்கியமா. இந்த நன்றி செலுத்துதல் எப்ப செய்யணும் அப்படின்னா, சூழ்நிலைகள் உங்களை முறுமுறுக்க செய்யற சூழ்நிலைகள் பிசாசு கொண்டு வரும் பொழுது நன்றி செலுத்தணும். அப்போதான் முக்கியமா நன்றி செலுத்தணும். சூழ்நிலைகள் எல்லாம் முறுமுறுக்க செய்யத்தக்கதான சூழ்நிலைகள், ஆனா அந்த டைம்ல தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், நம்ம நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். எப்போ நன்றி செலுத்தணும், இஸ்ரேல் ஜனங்களை நம்ம பார்க்கும்போது தேவன் அதை கொடுக்கல இது கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அங்க முறுமுறுத்தாங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர்களை அழிக்க சித்தமானார். அவங்களை அப்படியே அபேண்டன் பண்ண, விட்டு விடுறதுக்கு, கைவிடுறதுக்கு சித்தமானார். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் பிசாசு
தேவனே நம்மை அருவருத்து அழிக்கத்தக்கதான சூழ்நிலைகள். இந்த டைம்ல தான் இந்த வெப்பனை யூஸ் பண்ணணும். நன்றி செலுத்துதல். நன்றி செலுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்குள்ள தேவ பிரசன்னம் வரும், தேவ பலன் வரும், தேவ சமாதானம் வரும், தேவ சமாதானம் வரும், விசுவாசம் பெருகும். அது மட்டும் இல்ல, நன்றி செலுத்தும் பொழுது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், இணை புரியாத சந்தோஷம். கடந்த காலத்துல ஆண்டவர் செய்த அந்த நன்மைகள்லாம் என்ன ஆகும், நம்மளே தெரியாம அது ஞாபகத்துக்குள்ள வரும். அது ஒரு சந்தோஷத்தை, இனம் புரியாத சந்தோஷத்தை நம்மளுக்கு தான். அப்ப 2வது ஆயுதம் நம்ம பார்க்கிறது என்னது, நன்றி செலுத்துதல். முக்கியமா எப்போ செலுத்துவோம், முறுமுறுக்கிற சூழ்நிலைகள் பிசாசு கொண்டு வரும்போது நன்றி செலுத்த வேண்டும். இதெல்லாம் யுத்தத்துல நடக்கும். யுத்தத்துல ஆஹ் பிள்ளைகள், உடைமைகள் எல்லாத்தையும் பணைய வச்சுதான் அவங்க யுத்தம் செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது எல்லாம் இழப்பு போல இருக்கிற சூழல், இழந்து போக மாட்டோம் எதையுமே. இழப்பு போல சூழ்நிலைகள் வரும் பொழுது பிசாசு, மனிதர்கள், இவர்கள் எல்லாம் பேசுகிற வார்த்தைகள் அவ்வளவுதான் போல நினைக்கிற வேலையில ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது நன்றி செலுத்த நீ ஆரம்பி. நன்றி செலுத்து, நன்றி செலுத்து. வாயை திறந்த நன்றி மட்டும் வரட்டும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. செய்ததற்கு நன்றி, செய்ய போறதற்கு நன்றி, செய்து கொண்டிருப்பதற்கு நன்றி, செய்து முடித்ததற்கு நன்றி. 3வது யுத்த ஆயுதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம், துதி. நம்மளுக்கு தெரியும், துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள். துதி, அது எதை துதிக்கணும், தேவனுடைய நாமத்தை துதிக்கணும், தேவனுடைய கிரியைகளை துதிக்கணும், தேவனுடைய செய்கைகளை நம்ம என்ன பண்ணணும், துதிக்கணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய யுத்த ஆயுதத்துல நம்ம பார்க்கிறோம். 3வது ஆயுதம் நான் சொன்னல, கம்பைன் பண்ணியுமே இது பண்ணுவாங்கன்னு. சங்கீதம் 69:30 என் தேவனை நான் கூப்பிட்டு என் தேவனை நான் பாட்டினால துதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. கம்பைன் பண்ணுவாங்க வெப்பன்ஸ். ஒரு வெப்பனை ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணோம், ஒரு காரியத்துக்கு யூஸ் பண்ணோம், அப்படி கிடையாது. பவுலும் சீலாவும் சிறையில் சாலையில கட்டப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது முறுமுறுக்க வேண்டிய சூழ்நிலை தான். தேவனுக்காக எவ்வளவோ செஞ்சோம், இதுங்க பாரு எப்படி மாட்டி இருக்கோம். இல்ல, அவங்க செபித்து ராவுல செபித்து துதித்தார்கள், பாடினார்கள். அப்படி சிறைச்சாலை கதவு திறந்தது, சங்கிலிகள் அறுபட்டது. நம்ம பாடும்போது நம்ம சங்கிலிகள் மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கவங்க சங்கிலி, நம்ம வீட்டாரோட சங்கிலி எல்லாம் அறுபடுகிறது. அப்போ எப்படி நம்ம துதிக்கணும், அவர் மெடிடேட் பண்ணி எல்லா வெப்பன்ஸுமே எப்படி அவருடைய நாமத்தை, அவருடைய செய்கைகளை, அவருடைய கிரியைகளை தியானித்து தியானித்து, அப்பா நீர் எவ்வளவு நல்லவர், என் வாழ்க்கைக்கு நல்லவரா இருக்கிறீர். ஆனா சூழ்நிலையை பார்த்தா அவர் நல்லது செஞ்ச மாதிரி இருக்காது. ஆனா சொல்லணும், எஸ்ப்பா என் வாழ்க்கைக்கு நீர் நல்லவர் அப்பா. நிந்தனைகள் போராட்டம் வந்தோம், நீர் நல்லவர். இழப்புகள் வந்தோம், நீர் நல்லவர், என் வாழ்க்கைக்கு நீர் நல்லவராக இருக்கிறீர். நன்மைக்கு ஏதுவாகவே என் வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறேன். விசுவாச அறிக்கை, நம்மளுடைய நம்பிக்கைகளை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவுள். அடுத்தது 4வது, நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். 4வது வெப்பன் என்ன அப்படின்னா, சாட்சியின் வசனங்கள். வெளிப்படுத்துதல் 12:11. அது யாராவது ஒரு வாசிக்க முடியாது கேட்கிறேன். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். அப்போ இதுல 2 வெப்பனை நம்ம பார்க்க முடியும். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால, அது அடுத்தது நம்ம பார்க்க போறோம். சாட்சியின் வசனங்கள். சாட்சியின் வசனங்கள்னா தேவன் நம்மளுக்கு செய்தது. அது முதல்ல தேங்க்ஸ் கிவிங்ல என்ன பண்ணோம், அவர் செஞ்சதெல்லாம் நினைச்சு நன்றி சொன்னோமா. இப்போ இதை வாயிலால அறிக்கை செய்யறோம். யாருக்கு அறிக்கை சொல்றோம், ஒண்ணு என் மைண்டுக்கு, என்னன்னு கேட்கறவனுக்கு. யுத்தத்துல ஒருத்தவங்க மட்டும் யுத்தம் பண்ண மாட்டாங்க, அப்படி யுத்தமும் பண்ணக்கூடாது. பண்ண சீக்கிரமா போயிடும். யுத்தம்ன்றது நிறைய பேர் சேர்ந்து.
அப்ப தனிப்பட்ட ஜீவியத்துக்கு இல்ல ஒரு தனிநபர் வாழ்க்கைக்கு யுத்தம் பண்ணி தான் வெளியே வரணும் அப்படின்னா அது ஆண்டவர் துணை செய்வார். அவரு யெகோவா சபையோத்தா இறங்கி வந்து உதவி செய்வார். ஆனா சில முக்கியமான தேசத்துக்கான காரியம், சபைக்கான காரியம், ஒரு கம்பெனில இருக்கீங்க, அங்க இருக்கிற காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்க அவுத்தி பண்ணும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறத மாத்தணும் அப்படின்னா ஒரு கார்ப்பரேட் வார்ஃபேர் தான் நடக்கணும். அதாவது என்ன, 4 பேரு 5 பேர் அவர் ஆண்டவர் சொல்லுவார் எத்தனை பேரை கூடி இது பண்ணணும், அப்படியாதான் யுத்தம் நடக்கணும். அதனால கூட்டு ஜெபம் ரொம்ப அவசியம். தனிமையிலே ஜெயிச்சிடலான்னு மட்டும் நினைக்க கூடாது. அப்போ யாருக்கு இந்த சாட்சியின் வசனங்கள்ல நம்ம இது பண்றோம், ஒண்ணு நம்ம மைண்டுக்கு, இன்னொன்னு கேட்கிறவங்களுக்கு. ஏன்னா அவங்களும் சோர்ந்து போயிருப்பாங்கல்ல. அப்போ தேவன் எனக்கு இந்த நன்மை செய்தார். சோர்வு வரும்போது தளர்வு வரும்பொழுதுதான் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் செஞ்சாரு. உதாரணத்துக்கு 1 சாமுவேல் 17 அதிகாரத்துல பார்க்கும்போது தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு போவார், யுத்தம் பண்ண போவார். அண்ணாங்க பார்த்தா அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஐயோ நீ சின்ன பையன். கூட இருக்கவங்க சோல்ஜர்ஸ் பார்த்தா நீ சின்ன பையன், அவனும் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன், ராஜா கிட்ட போனா நீ சின்னதா இருக்கிறியப்பா, நீ எப்படி பண்ணுவ? ஆனா அவன் சொன்ன வார்த்தைகள் சாட்சியின் வசனம். ஒரு முறை சிங்கம், ஒரு முறை கரடி வந்தது. அத அவன் மைண்டுக்கும் சொல்லிக்கிறான், தேவ பலனை ஏத்திக்கிட்டு இருக்கான். என்னோட சாட்சியின் வசனங்கள் அடுத்தவங்களுக்கும் அவன் சொல்லுகிறான். சாட்சியின் வசனங்களை என்ன பண்றான், அடுத்தவங்களுக்கும் சொல்லி கொண்டு இருக்கிறான். எதற்காக? விசுவாசத்தை தட்டி எழுப்ப, விசுவாசத்துல பலப்படுத்த, மத்தவங்களையும் ஊக்கப்படுத்தணும் இல்லையா? அதற்காக அவன் இருதயத்தையும் பலப்படுத்த சாட்சியின் வசனங்களை உபயோகிக்கிறார்கள். இத நம்ம தியானிக்கும் போது, தேவன் நம்மளுக்கு முன்னாடி செஞ்ச நன்மைகளை தியானிக்கும் போது நடக்கிறது என்னன்னா, அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், இந்த யுத்தத்திலே அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார் என்றதை நம்மளால யூகிக்க முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். விசுவாசம் பெருகும், நம்பிக்கை பெருகும். பிசாசு கொண்டு வருகிற பயங்கள், கலக்கம் அவ்வளவுதான், முடிஞ்சு போயிரும் போல. இவன் கிருபை செய்கிறான். தாவீது பெரிய யுத்த வீரன், அவன் யுத்தத்துல மறிக்கல. நீர் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவர் தானே. மாம்சீக யுத்தத்தை பண்ணா மடிந்து போவோம். தேவனுக்கு யுத்தம் பண்ணுகிறவர்கள் செத்தாலும் சாகுறேன், ஆனா சாக மாட்டோம். நாம் உங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. அப்போ நம்ம சாட்சியின் வசனங்களை தியானிக்கும் பொழுது பயம் நீங்குது, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் மாறுது. கூட அந்த யுத்தத்தின் நடுவுலதான் இந்த பிரச்சனைகள் வரும், இந்த பயங்கள் எல்லாம் வரும், தளர்வு வரும். கூட கொஞ்ச காலம் இன்னும் இழுத்து பிடிக்கிறதுக்கு பலன் உண்டாகும். பர்சிவியரன்ஸ், என்டியூர் பண்றதுக்கு, அந்த பிரச்சனைகள் பாடுகளை என்டியூர் பண்றதுக்கு பலன் எது கொடுக்கும்? சாட்சியின் வசனம். தேவன் இது வரைக்கும் கொடுத்த வெற்றிகள் நம்மளுக்கு கொடுக்குது. அதை தியானிக்கும் பொழுது அந்த பலனை கொடுக்குது. என்டியூர் பண்ண இன்னும் கொஞ்ச நாள் தான் வெற்றியை தரப்போகிற நம்பிக்கைகளை தருகிறது. நான் சொல்லல, கார்பரேட் ஃபெய்த்தை உருவாக்கும். அது நமக்கு ப்ரொடெக்ஷனை தரும். பிசாசு கொண்டு வருகிற சோர்வு அம்புகளுக்கு விரோதமாக நம்ம மைண்ட், இமோஷன்ஸ், நம்மளுடைய இருதயத்துல அது ப்ரொடெக்ஷனாக செயல்படுகிறது. எது? சாட்சியின் வசனம். 4 பார்த்தோமா? 4 இல்ல, நம்ம 5 பார்த்துட்டோம். இன்னும் 6வது இயேசுடைய ரத்தம். அதுல நம்ம பார்த்த மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை பார்த்தோம். நம்மளுக்கு தெரிந்தது எந்த அட்டாக்குக்குமே ஒண்ணு நம்மளோட ரெஸ்பான்ஸ் அக்செப்ட் பண்ணணும், இல்ல ரிஜெக்ட் பண்ணணும். இது ரெண்டுமே பண்ணல, அப்படி பண்ணாம இருக்க முடியாது. நம்ம ஒண்ணுமே பண்ணலன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னு அர்த்தம். ரிஜெக்ட் பண்ணோம்னா நம்ம அதை இந்த எதிர்ப்பை காட்டிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீங்க ஒண்ணும் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்க மைண்டுக்குள்ள அவன் ஈஸியா உள்ள போய் அவன் ஹார்ட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துப்பான். அவன் மனதின் அரணை கட்டி எழுப்பிடுவான். அப்போ இயேசுவோட ரத்தம் என்ன பண்ணுகிறது அப்படின்னா, நம்மளுக்காக பரிந்து பேசுகிறது. அது மட்டும் இல்ல, என்ன பரிந்து பேசுதுன்னா, பிசாசுடைய ஒரு பேர் என்னன்னா குற்றப்படுத்துகிறவன். நம்ம நீதி உள்ளவர்கள்னு சொல்ல முடியாது.
தேசப்போட நீதியை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பிசாசு என்ன பண்ணுவான், நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய முன்னோர்களுடைய பாவங்கள், ரத்த வழி பாவங்கள் எல்லாம் காட்டி, இதோ இவங்க என்கிட்ட இந்த பிரச்சனையில மாட்டிருக்காங்க, இவங்க என்னோட உடன்படிக்கை பண்ணிருக்காங்க, இந்த பாவத்துக்கு கீழ்பட்டிருக்காங்கன்னு சொல்லி குற்றப்படுத்துவான் யுத்தத்தின் நடுவுல. அதற்கு அவர் இடம் கொடுக்க கூடாதுன்றதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றார், அந்த குற்றப்படுத்துகிறதை முற்றிலுமாய் முடக்கும்படியாக அவருடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். இதையும் மன்னித்தார்னு சொல்லிட்டு இருந்தால, என் பாவம் மன்னிக்கப்படுது. எப்பெல்லாம் பிசாசு மைண்ட்ல கொடு வரானோ, ஐயோ நான் யுத்தத்துல நிக்கிறேன், நானே பாவி, அவ்வளவுதான். இல்ல இல்ல, என் பாவத்தை ஏசப்பா அவரோட ரத்தத்தினால கழுவிட்டார். அடுத்தது ரெண்டாவது, என் மனசாட்சி அவர் செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறார். ரெண்டாவது, இயேசுவோட ரத்தம் என்னெல்லாம் பண்ணுது. மூன்றாவது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு கிருபாசன தண்டையில தைரியமா கிட்டி சேர தைரியத்தை கொடுக்கிறது எது? தேவ பிரசன்னம். ஐயோ நான் அவ்வளவுதான், நானே 4 நாள் ஜெபம் பண்ணல, ஐயோ அவ்வளவுதான், நான் எப்படி தேவன்கிட்ட போறது, நான் எப்படி இது பண்ண? தைரியமாய் கிருபாசன தண்டையில கிட்டி சேர தைரியத்தை பலனை தருகிறார். எது? ஏசப்பாவோட ரத்தம். நான்கு, இதுக்கு விரோதமாலாம் பிசாசு இது பண்ணும்போது எந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணணும்ன்றதையும் நம்ம பார்த்துக்கொள்ளணும். இதுக்கு ஆப்போசிட்டான காரியத்தை பிசாசு கொண்டு வரும்பொழுது நம்ம அந்தந்த வேணும்ன்ற அந்தந்த பர்டிகுலர் அப்ரோப்ரியேட் ஆயுதங்களை யூஸ் பண்ணணும். நான்காவது, நம்மளுக்கு பாதுகாப்பை தருகிறார். இயேசுவோட ரத்தம் பாதுகாப்பு. ரத்தம் என்ன பண்ணுது? பழைய ஏற்பாட்டு காலத்துல சங்காரதூதன் போகும்போது அந்த ரத்தத்தை பார்த்த வீட்டு மட்டும் தப்ப விட்டுட்டு மற்ற வீட்டுல இருக்கிற எல்லாம் முதல் பிறந்தவங்களை எல்லாம் அடிச்சுட்டு, பேசப்பட்ட ரத்தம் நம்மளுக்கு பாதுகாப்பை தருகிறது. அப்போ இந்த வேலையில நம்ம 6 யுத்த ஆயுதங்களை இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். கடைசியாய் பார்த்தது ஏசப்பாவோட ரத்தம். முதல்ல நம்ம பார்த்தது ஏசப்பாவோட நாமம், அடுத்தது தேவனுடைய நாமம், அப்புறம் நன்றி, அடுத்தது துதி, அப்புறம் பார்த்தா சாட்சியின் வசனங்கள். பிசாசு எப்படி தாக்குவான்? தாட்ல, யோசனைகள் மூலமாய் தாக்குவான். அந்த யோசனைகள் நம்மளுடைய இருதயத்துல போய் தங்கும். அப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம்? உணர்வோம், அப்படிதான் பேசுவோம், அப்படிதான் செயல்படுவோம். அப்போ செயல்படும் போது சுய அழிவுக்கு நேராக நம்மளை மாற்றுவதுதான் பிசாசோட வேலை. அடுத்தது 6வது, இதுல நம்ம பார்த்தோம்னா 6வது எபேசியர் 6:18 இருக்கும். அது மட்டும் நம்ம வாசித்துருவோமா? எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல வானங்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டார். அப்போ இதுல பார்த்தா ஆவியோடு ஜெபம் பண்ணி, ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஆவினாலே ஜெபம் பண்ண, ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, போதர் ஆசீர்வதிங்க, சபை ஆசீர்வதிங்க. ஆவியில ஜெபம் பண்ணினா, ஆவியில அந்த டைம்ல என்ன நடக்குதுன்றது ஆண்டவர் மூலமாக பரிசுத்த ஆவியான உணர்த்துதல் மூலமாக கண்டறிந்து தேவனுடைய சித்தம் என்பதை பகுத்தறிந்து அதற்காக ஜெபிக்கிறது ஆவியினாலே ஜெபிக்கிறது. சூழ்நிலையில என்ன நடக்குதுன்னு தெரியணும், ஆண்டவருடைய சித்தம் இதுல என்னன்னு தெரியணும், அதை விண்ணப்பம் பண்றதுதான் ஜெபம். அதுதான் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அப்போ இந்த ஆவியினாலே ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடக்குது? மனுஷன் பெர்மிஷன் கொடுத்தாதான் ஆண்டவர் அந்த காரியத்துல கிரியை செய்வார், செயல்படுவார். அப்போ ஆவியில நம்ம ஜெபிக்கும் பொழுது சாதா ஜெபம் இல்ல, தொடர்ச்சியான ஜெபம். தானியேல் எத்தனை நாள் ஜெபம் பண்ணார்? நேற்று தினம் பார்த்தோம். 21 நாள் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணா. 10 குறிப்பை வச்சுக்கிட்டு நம்ம 2 நாள் ஜெபம் பண்றது முக்கியம் இல்ல, ஒரு குறிப்பா இருந்தாலும் 70 நாள் ஜெபம் பண்றது அது முக்கியம். அது காரியம் நிறைவேற வரைக்கும் ஜெபம் பண்ணணும். அது ஒன் ஆஃப் த ஸ்டைல். பரிந்து பேசுகிற ஜெபத்துல ஒன் ஆஃப் த ஸ்டைல். ஒரு குறிப்பை வச்சுக்கிட்டு நிறைய நாள் அடிக்கிறது. அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஜெபம் இருக்கணும்? தொடர்ச்சியான இடைவிடாமல் ஜெபம். ஒரு காரியத்தை கொண்டே, ஆண்டவரே இதுல காரியத்துல யுத்தத்துல வெற்றியை தாங்க, ஏசப்பா இந்த காரியத்தை நீங்க மாற்றி போடுங்க, ஏசப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வாங்க, இந்த காரியத்துல எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இரவும் பகலும் விடாய்த்த ஜெபம் ஆவிக்குரிய யுத்த ஆயுதம். 7வது ஆயுதம். இது பண்ணும்போது, இந்த யுத்த ஆயுதத்தை நம்ம உபயோகிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிறது ஒண்ணு என்னன்னா, டிவைன் டைரக்ஷன், கைடன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அடுத்தது என்ன செய்யணும், அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும். இல்லைன்னா நம்ம பாட்டுன்னு
ஏதோ அந்த தியரிட்டிக்கலா உள்ள அந்த இத்தனை வரி ஜெபம்ன்ற மாதிரி சொல்லிட்டு போறது இல்லை. ஏன்னா பிசாசு ஒவ்வொரு நாளும் வேலை செய்யறான். அவன் புது புது தந்திரங்களை யோசிச்சு கிரியேட் பண்ணி நம்மளை அடிக்கிறான். நம்ம பழைய ஜெபத்தை வச்சுட்டே இருந்தா எப்படி? அப்போ ஆவியினாலே ஜெபம் பண்ணி சூழ்நிலையில என்ன நடக்குதுன்றத அறிவு வேணும். தேவனுடைய சித்தம் என்னன்றத பகுத்தறிந்த தேவ சித்தத்தை, தேவனுடைய பாரத்தை நாம் என்ன பண்ணணும்? வேண்டுதலாக விண்ணப்பமாக செய்யணும். அதே மாதிரி ஜெபிக்கும் பொழுது நம்மளுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகும். அப்படியே பார்த்தா ஷார்ப்பாகும் நம்மளுடைய ஆவி. எதற்கு? தேவனுடைய சிக்னல்ஸை புரிஞ்சு கொள்றதுக்கு. நம்மளுடைய ஆவிக்குரிய சென்சஸ், மனக்கண்களா இருக்கட்டும், செவிகளா இருக்கட்டும், ஷார்ப்பாகும். தேவ சத்தத்தை தெளிவா கேட்க, தேவன் கொடுக்கிற தரிசனங்களை தெளிவாய் பார்க்க நம்மளுடைய ஆவியோட அந்த சென்சஸ் இருக்குல்ல, அந்த உணர்வுகள்லாம் ஷார்ப் ஆகும். அப்படி அக்யூரேட்டா மாறும். அப்பதான் நம்ம வந்து தளர்ந்து வெளியே போயிட மாட்டோம். மூன்றாவது, நம்ம ஜெபிக்கும் போது யார் வரான்றதை நேத்து பார்த்தோம். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் யார் கட்டளை கொடுக்கிறார்? ஏஞ்சலுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஏஞ்சல் யுத்தம் பண்ண இறங்குவான். நான்காவது, ஜெபிக்கும் பொழுது சோர்ந்து போங்க. நீங்கள் சோதனையில விழுந்து விடாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். அப்போ நம்ம சோதிக்கப்படாதபடிக்கு என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணணும். அப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது சோதனையில இருந்து நம்ம தப்புகிறோம். ஐந்தாவது, ஜெபிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய பலன் கூடுகிறது. பலன் கூடுகிறது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இதுல நம்ம எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் ஆகிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணி. பிசாசு ஒரு வாட்டி வந்துட்டு அடிச்சுட்டு அப்படியே போறவன் கிடையாது. வருவான், நம்ம எதிர்க்கணும், மறுபடியும் வருவான், எதிர்க்கணும். நம்ம வந்து நம்ம கெப்பாசிட்டி அவன் அப்படியே கணிச்சுப்பான். இவங்க எத்தனை நாள் ஆனாலும் இந்த இதுல வந்து ஸ்ட்ராங்கா இப்ப இருக்கிறாங்க, அதனால இப்ப வரக்கூடாதுன்னு போயிடுவான். இது ஒரு நாள் 2 நாள்ல அவன் தொடர்ச்சியா போராடுவான். சில டைம்ல வாரத்துக்கு ஒரு நாள் வந்து போராடுவான். சில டைம்ல வாரத்துக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் வந்து போராடுவான். சில வேலையில வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த அட்டாக் வரும். ஆனா அந்த அட்டாக்ல ஜெயிக்கிறோமா, அடுத்த லெவலுக்கு முன்னேறோமா இல்லையான்றதுதான் அங்க மேட்டர். ஆனா அது அட்டாக்ன்றது தெரியணும். அதுக்குதான் ஆவியில நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அதுதான் கைட் பண்ணுவார். இப்ப 7 யுத்த ஆயுதங்களை பார்த்து விட்டோம். இத வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தா இன்னும் 2 காரியம் பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு சர்வாயுத வர்க்கங்கள், அது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான். 7வது பார்த்தா இயேசுவுடைய குணாதிசயங்கள். ஆண்டவர் சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்போ நான் சொன்னல, இயேசுப்பாவுடைய நாமம், தேவனுடைய நாமத்தை தியானிச்சு நம்ம வந்து வெப்பனா யூஸ் பண்ணணும். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம தியானிக்கணும். தியானிச்சு மட்டும் பத்தாது. ஏசப்பா, உங்க அன்பினால என் இருதயத்தை நிரப்புங்க. ஏசப்பா, உங்களுடைய தாழ்மை எனக்குள்ள வரட்டும். ஏசப்பா, உங்களுடைய சாந்த குணம் என்னை நிரப்பட்டும். ஏன் பிசாசு எப்படிப்பட்ட இது கொடுப்பான்? பெருமையை கொடுப்பான். எனக்குலாம் எதுக்கு? நாளா கத்துக்கிட்டா போதும், கத்துக்கிற அளவுக்கு எனக்கு போதும். பிசாசோட ஆயுதம் எப்படி? பெருமையின் ஆயுதங்கள் வரும். அப்போ பெருமையின் ஆயுதத்தை நான் ரிஜெக்ட் பண்ணணும், அதை ரெசிஸ்ட் பண்ணி நான் நிக்கணும், எதிர்த்து நான் நிக்கணும். அப்படின்னா தேவனுடைய தாழ்மை, கிறிஸ்துவுடைய தாழ்மை, கிறிஸ்துவுடைய மனப்பான்மை எனக்குள்ள வேண்டும். அப்ப கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? அறிந்து கொள்ளணும். அதுக்குதான் தேவ வார்த்தையை வாசித்து, கிறிஸ்து எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர். அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர். இதை அறிந்து தியானித்து ஏசப்பா என்னையும் அப்படியே. அப்படின்னா என்னது? இதுல வந்து clothed with the character of Jesus. அப்படின்னா தேவனுடைய குணாதிசயங்களால் நிரப்பப்பட்டவர்களாய், அவருடைய குணாதிசயங்களை தரித்தவர்களாய் நம்ம மாறுறது யுத்த ஆயுதத்துல ஒன்று. அப்படி நின்னா மட்டும்தான் யுத்தத்துல நிக்க முடியும். யுத்தம் நடக்குது, பெரிய பிரச்சனை வருது, இடையில மனுஷங்க வராங்க, அதனால அவங்கள பார்த்தா மனுஷங்கள் மேல நம்மளுக்கு கசப்பு வெறுப்பு வரக்கூடாது. ஆனா எனக்கு வந்து யுத்தத்துல வருது, அவங்க என்னடா பிசாசுக்கு ஹெல்ப் பண்றாங்க, பிசாசுக்கு இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க மேல கோவம் வந்தா, பிசாசு என்ன பண்ணுவான்? அந்த கசப்பை பயன்படுத்தி அட்டாக் பண்ணி உட்கார வச்சிரும். எப்போன்னு தான் பாப்பேன். நீங்க எப்போ கசப்பான ஒரு வார்த்தைகளை பேசுவீங்க, எப்போ கெட்ட வார்த்தைகளை பேசுவீங்க, எப்போ தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுங்க, எப்பொழுது தேவனுடைய இதுல இருந்து நீங்க தளர்வீங்க, விசுவாசத்துல தளர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்போ என்ன எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான உணர்வுகளுக்குள்ள நீங்க வருவீங்க, எதிர்மறையான நம்பிக்கைகளுக்குள்ள வருவீங்க,
எதிர்மறையான அறிக்கை செய்வீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ தேவன் இயேசுவோடைய குணாதிசயங்களால் நாம் நிரப்பப்படும் பொழுது யுத்தத்துல நிற்க முடியும். ஏசப்பா உங்க அன்பினால் நிரப்புங்க அப்படின்னா என்ன? அந்த யுத்தத்துல கசப்பு ஆயுதங்கள் தான் பிசாசு எய்துகிட்டே இருக்கு. அதனாலதான் தேவ அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். கடந்த நாட்கள்ல ராஜ்யத்தின் மனப்பான்மையில ஒரு பாயிண்ட் பிடிச்சது, நம்மளுடைய ராஜ்யம் ஆக்கிரமிக்கிற ராஜ்யம் அல்ல, விடுவிக்கிற ராஜ்யம். அப்போ யுத்தம் நடக்குது, பிசாசோட யுத்தம் பண்றோம், பிசாசுக்கு ஆட்கள் அங்க வேலை செய்யறாங்க. ஆனா அந்த ஆட்களையும் விடுவிக்கிறது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடமையா இருக்கிறது. அதனால அன்பு செலுத்தியே தீரணும், வேற வழியே இல்லை. அதற்கு கிறிஸ்துவின் அன்பு நம்மளுடைய இருதயத்தை நிரப்பப்பட்டே ஆக வேண்டும். 8 ஆயுதங்களை பார்த்து விட்டோம். அடுத்தது 9வது ஆயுதம். இதற்கு எப்படி பேர் வைக்கிறதுன்னு தெரியாம தேவனுடையவைகள் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். இது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய நாமம், தேவனுடைய வைராக்கி, இப்படி சொல்லி வேதத்துல நிறைய காரியங்கள் இதெல்லாம் தேவனுக்கே உரியது. எசப்பா உங்க வார்த்தையின் வல்லமை எனக்குள்ள நிரப்பட்டோம். அப்படின்னா வார்த்தையின் வல்லமை என்னென்ன? அது ஜீவனும் வல்லமையுள்ளதா இருக்குது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல செயல்படுகிறது, சம்மட்டியா இருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தையோட வல்லமை பிரச்சனை இறங்க 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 என்னாகும்? என்னுடைய எண்ணங்கள், சிந்தனை எல்லாம் அந்த வல்லமையால் நிரப்பப்படும். யுத்தத்துல நான் அதை ஆயுதமாக பயன்படுத்துவேன். தேவனுடைய பிரச்சனத்தை ஆயுதமாக்குவோம். தேவனுடைய வைராக்கியமே ஆயுதமாக செயல்படும். நான் யூஸ் பண்ண வேண்டாம். அவர் அதை தியானிக்க தியானிக்க என்ன ஆகணும்? அவரே இறங்கி தமது வைராக்கியத்துல யுத்தம் பண்ணுகிறார். அப்போ இதுல 8வது நம்ம பார்க்கிற யுத்த ஆயுதம் எது? தேவனுடையவைகள். 9ன்னு சொல்லும் போது அதுக்குள்ளே நம்மளுக்கு 6 வந்துடும். ஆர்மர் ஆஃப் காட், தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள். அதை எடுத்து நம்ம வாசித்துருவோமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13 17 வரை. ஆகையால் தீங்கு சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். என்னும் தலை சீராவையும் தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். தேங்க்யூ ஆண்டி. இதுல ஆர்டர் பைபிள்ல ஒரு ஆர்டர்ல இருக்கு. நான் எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஆர்டர் வச்சிருக்கேன். முதல் ரட்சண்யம் என்னும் தலை சீரா, மேல இருந்து வந்துருவோம். ரட்சண்யம் என்னும் தலை சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், பெல்ட், சத்தியம் என்னும் கச்சை, கால்கள்ல சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், வேதவசனமாகிய பட்டயம். ஆனா நம்ம யுத்த ஆயுதங்கள் எல்லாமே பேஸ்ட் ஆன் எது? உண்மை, சத்தியம், தேவ வார்த்தையை பேஸ் பண்ணிதான். இப்போ ரட்சண்யம் என்னும் தலை சீரா, மண்டைக்கு எதுக்கு பாதுகாப்பு வேணும்னா, இல்ல மண்டைய உண்மையா ஒருத்தன் இங்க பிசிக்கலாவே அடிச்சேன்னா மண்டை குழம்பிரும். அப்போ பிசாசு மண்டையில அடிக்கிறது எதுக்குன்னா குழப்பத்தை உண்டு பண்ண. தேவன் உன் கூட தான் இருக்கிறாரா? தேவன் உன் கூட தான் பேசுகிறாரா? அது உண்மைதானா? நீ கிறிஸ்துவின் பிள்ளையாதான் இருக்கியா? நீ ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்லிக்கிறியே. அப்போ மண்டை குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு தான் பிசாசு என்ன பண்ணுவான்? ஆயுதத்தை அனுப்புவான். அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும்? ரட்சண்யம் தலைச்சிரு. அது என்ன தேவ வார்த்தை தான். நான் இயேசுக்குள்ள ரட்சிக்கப்பட்டவள், இயேசுவால ரட்சிக்கப்பட்டவள், ஒரு நாமத்தை நிமித்தம் நான் ரட்சிக்கப்பட்டவள். இதை சொல்லி சொல்லி அறிக்கப்பட, எனக்கு ரட்சிப்பு அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும், என் மீட்பு அவராலே வரும். கர்த்தர் என்னை ரட்சிக்கிறவர், என்னை ரட்சித்தார், என்னை ரட்சிக்கிறார், என்னை ரட்சிக்க போற இந்த விசுவாச அறிக்கை, இதை விசுவாசிச்சு இதை அறிந்து உணர்ந்து இதை அறிக்கை செய்ய 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 பிசாசு அவருடைய ஆயுதங்களை அனுப்புறது ஓய்ந்து விடுவான். அது என் மனதுல அரணா இருக்கும்போது அவன் அந்த ஆயுதத்தை அனுப்புனாலே என் மனது ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிடும். அது குறித்து பயமோ கலக்கமோ இருக்காது. அப்ப இந்த ரட்சணியம் என்ன தலைச்சிரா என்ன? நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்படுகிறேன், நான் ரட்சிக்கப்பட போகிறேன்ற நம்பிக்கை, விசுவாசம், உறுதி. இது தேவ வார்த்தை நம்மளுக்கு தெரிவிக்கிறது. அறிந்து உணர்ந்து அறிக்கை செய்யணும்.
நாம் நம்முடைய நம்பிக்கைகளை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். அப்போ என்ன, நான் ரட்சிக்கப்பட்டனா இல்ல, ரட்சிப்புனா ஏசப்பா சொந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள. இப்போ ஒரு பிரச்சனை வருது, ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டீங்க, பிசாசு வரும், அவ்வளவுதான், உன்னுடைய பேர் இதுல கெட்டு போக போகுது, நாசமாகுது. இல்ல, என்னை ரட்சிக்கிறவர் அவர். கடந்த நாட்களை ரட்சித்தார், இனிமேல் ரட்சிப்பார், இப்போ ரட்சிக்க வல்லவர் ஆயிருக்கிறார். ரட்சண்யம் என்னும் தலைச்சிற ஹெல்மெட். எதுக்கு பிசாசு மைண்ட்ல அட்டாக் பண்றான்? மண்ட குழப்பத்தை உண்டு பண்ண, டவுட் பண்றதுக்கு, ஆண்டவரை டவுட் பண்றதுக்கு, சந்தேகப்படுறதுக்கு. ஆண்டவர் நம்ம பக்கம் தான் இருக்கிறாரா? கன்ஃபியூஷன். இதுக்கெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணணும்? தேவ வார்த்தையாகிய அந்த தலைச்சீராவை, ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை அணியணும். அதுவுமே தேவ வார்த்தை, உண்மை, சத்தியத்துல இருந்து தான் வருது. அதனாலதான் எல்லாத்துக்கும் பேஸ் வந்து சத்தியம். ரெண்டாவது, நீதி என்னும் மார்க்கவசம். இங்க இந்த பகுதிகள்ல முக்கியமான உறுப்புகள்லாம் நம்மளுடைய பாடியில இருக்கும். நீதி என்னும் மார்க்கவசம். நீதி, இது எப்படிப்பட்ட நீதினா, இயேசுவே நீரே எங்களுக்கு நீதியும் ஞானமும் மீட்பும் பரிசுத்தமா இருக்கிறீர். அப்போ நம்மளுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள். எம்ம நீதியை எடுத்துக்கிட்டுலாம் யுத்தத்துக்கு போயிடக்கூடாது, துரத்தி விட்டுருவோம், ஓடிட்டு வந்துடணும். அப்போ நீதி யாருடைய நீதி? ஏசப்பாவோட நீதி, என் கிரியைகள்னால் நீதி அல்ல. அப்போ அந்த யுத்தத்துல நான் யாருடைய நீதியை காட்டுவேன்? பிசாசு ஞாபகப்படுத்தும், பழைய பாவங்களை ஞாபகப்படுத்த, நீ எல்லாம் அப்படி இருந்தவ தானே, இப்படி பண்ணவ தானே. உடனே ஆமா, உண்மைதான், நீ சொல்றதெல்லாம் உண்மை, நான் பொய்யெல்லாம் சொல்லல. ஆனா அவருடைய ஏசப்பா அவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவி அவர் என்னை நீதிமானாக மாற்றிருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் எல்லாருக்கும் என்ன பேரா? நீதிமான்கள். அதனால யுத்தத்துக்குள்ள போகும்போதோ, இல்லைன்னா நான் நியாயமன்றத்துக்குள்ள போகும்போதோ, நீதிமன்றத்துக்குள்ள போகும்போதோ என் நீதியை காட்ட மாட்டேன். யாருடைய நீதியை சார்ந்துப்பேன்? ஏசப்பா நீதியை சார்ந்துப்பேன். அவர் எனக்கா யாவையும் சிலுவையில செய்து முடித்துட்டார். அவர் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டேன். அவரோட ரத்தத்தினால, ஆமா, நான் உண்மைதான், நான் பலவீனமானவதான், நான் விழுந்து போனவதான், ஆனா அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான ஆகிட்டேன். இத சொல்லி சொல்லி அறிக்கை செய்யும் போது அவரால் நான் மீட்கப்பட்டேன், அவரால் நீதிமானாக்கப்பட்டேன், அவர் என்னை முன்குறித்திருக்கிறார். இத சொல்ல சொல்ல என்ன ஆகும்? அந்த அட்டாக் எல்லாம் என்ன ஆகும்? நிர்மூலமாகும். இது ரெண்டாவது, பிரஸ்ட்பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அடுத்தது முடிக்க போகிறோம், பெல்ட் ஆஃப் ட்ரூத். சத்தியம் என்னும் கச்சை. பெல்ட் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்தரங்கங்கள் வெளியரங்கமாய் மாறாது இருக்கிறதற்கு பெல்ட் போடுகிறோம். நம்மளுடைய அந்தரங்க பகுதிகள் வெளியரங்கமாய் மாறாதபடிக்கு, நாம் நிந்தைக்குள்ள அவமானத்துக்குள்ளாகாதபடிக்கு பெல்ட் போடுகிறோம். பிசாசு சொல்லுவான், இல்ல நீ பலவீனம், நம்மளுடைய இன்செக்யூரிட்டிஸ், நம்ம எதை குறித்து, நம்மளுக்கு இருக்க தாழ்வு மனப்பான்மைகளை குறித்து, அவ்வளவுதான், நீ இந்த யுத்தத்துக்குள்ள போனா நீ எந்த குளத்துல இருந்து வந்தன்னு தெரிஞ்சிடும், நீ எப்படிப்பட்டவ, நீ எதுல எல்லாம் பலவீனத்துல இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த டைம்ல அந்த எண்ணத்துக்கு விரோதமாய், அந்த அம்பாயத்துக்கு விரோதமாய் சொல்ல வேண்டியதுதான், தேவன் என்னை விடுவிக்கிறவர், என்னை அவர் விடுவிப்பார், என்னை தப்புவிப்பார், என்னை பாதுகாப்பார், அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். சத்ரு நிஷ்டத்துக்கு அவர் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். இது என்னது? பெல்ட் ஆஃப் ட்ரூத். அந்தரங்கத்தை, நம்மளுக்கு பலவீனம், பயம், தாழ்வு மனப்பான்மைகள் எங்க இருக்குதோ அதை குறித்த காரியத்தை பிசாசு காட்டி, அவ்வளவுதான், நம்மளை பத்தி தெரிஞ்சிடும். எது? ஆண்டவர் ஏற்கனவே மன்னிச்சு வச்சதெல்லாம். பலவீனங்கள் இருக்கதான் செய்யும், ஆனா ஆண்டவருடைய கிருபை தாங்கிடும். ஆனா மத்தவங்களுக்கு மனுஷங்களுக்கு தெரிஞ்சிடும்ன்ற பயத்துல பிசாசு என்ன பண்ணுவோம்? நம்மளை சிறைப்படுத்தி அடிமையாக்கி விடுவோம். அந்த டைம்ல சொல்லும் போது தேவன் என்னை வெட்கப்படுத்த விட்டான். அடுத்தது, இந்த சர்வாயுத வர்க்கத்துல நான்காவது நம்ம பார்க்கிறது ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். இதுல நம்ம ஷூஸ் பார்க்கல, பாதரட்சை. சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இது வந்து என்னன்னா, சில பேருக்கு நமக்கு எல்லா ஞானம் அறிவெல்லாம் இருக்கும், வேத அறிவெல்லாம் இருக்கும், ஆனா வாயில பேசிக்கிட்டே இருப்போம், ஆனா யுத்தத்துக்கு வர்றது கிடையாது, தேவனுடைய சித்தத்தை செய்யறது கிடையாது. ஆனா அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்குதான் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்ன பாதிச்சு. அப்படின்னா என்ன? தேவ சித்தத்தை செய்யறதுக்கு எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கணும். தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கிற பாதரட்சியை நமக்கு தொடுத்து கொள்ள வேண்டும். எப்படி தொடுத்துக்கொள்ள? தேவ சித்தத்தை நான் செய்யணும்ன்ற அந்த எண்ணம்
என் இருதயத்துல அரணா இருக்கணும். அது எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் நான் செஞ்சிடணும். மனுஷங்க அந்த இடத்துக்குள்ள நான் சபைக்குள்ள போனாலே என்ன பார்த்தாலே எல்லாரும் இதுவா பார்ப்பாங்க. இல்ல நான் எப்படியாவது ஊழியத்தை போய் செஞ்சுட்டு வந்துடணும். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செஞ்சுட்டு வந்துடணும். எனக்கு பாதகமான சூழ்நிலை செஞ்சுட்டு வந்துடணும். ஏன்னா தேவன் என்னை பார்க்க, தேவனுக்கு நான் கணக்கு கொடுக்கணும். தேவன் எனக்கு கிருபை அளிக்கிறார். அவர் என்னை வெட்கப்படுத்த விட்டார். அவர் என்னை பாதுகாக்கிற தேவன். நான் அந்த இடத்துக்குள்ள போனா நிந்தைக்குள்ள ஆவேன் அப்படின்ற எண்ணத்தை பிசாசு கொடுக்கிறான். ஆனா தேவ சித்தத்தை நான் அங்க போய் நான் செய்யணும் அப்படின்னா, இசப்பா என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்க பாதுகாக்கிற தெய்வம், என்னை நிந்தைக்குள்ள உட்படுத்தாத தெய்வம். அதுதான் என்னது, எப்பொழுதுமே தேவ சித்தத்தை செய்வதற்கு ரெடியா இருக்க வேண்டிய பாதரட்ச. எப்பவுமே தேவ சித்தத்தை செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். இல்லைன்னா யுத்தத்துல வெறும் வாய் மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம தேவ சித்தத்தை ஜெபிக்கிறதுக்கோ சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கோ மற்ற எந்த காரியத்துக்கோ நம்ம நம்மளை நம்ம விட்டு கொடுக்கல அப்படின்னா பிசாசு ஈஸியா அடிச்சுட்டு உட்கார வச்சிரும். பெருமையை கொடுப்பான். சர்வீஸ் இல்லைன்னா என்ன நடக்கும்? வாய் பேச்சுல பெருமை தான் வரும். பெருமை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். பிசாசு விழுந்ததும் பெருமையில தான். அடுத்தது விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசம் என்ன கேடகம் எதுக்குன்னா மத்த எல்லா இடமுமே கவர் ஆயிரும். ஆனா இன்னும் கொஞ்சம் இடம் கை, மத்த இன்னும் இருக்கிற காலுக்கு நடுவுல இருக்கிற அந்த காலு, முட்டி கீழே இதெல்லாம் கவர் ஆகாம இருக்கும் இல்லையா? கொஞ்சம் முட்டி இந்த பகுதியெல்லாம் கவர் ஆகாம இருந்தா அதெல்லாம் அங்கெல்லாம் ஏயப்படுகிற தாக்குதலுக்கு சமாளிக்கிறதுக்கு தான் விசுவாசம் என்ன கேடகம். எப்படிப்பட்ட விசுவாசம்? எத்தீங்கு என்னை அணுகாது. அவர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் என் ஆத்மாவை காப்பார். அவர் என் ஆத்மாவை சமாதானத்தோட மீட்டுக் கொள்வார். அவர் என் போக்கையும் வரத்தையும் காத்துக் கொள்வார். என் குடும்பத்தோட போக்கி வரத்தையும் அவர் காத்துக்கொள்வார். பிசாசு அதற்கு விரோதமான எண்ணங்களை கொண்டு வரும்போதுதான் இப்படிப்பட்ட அறிக்கை செய்யணும். நம்மளுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் நம்ம உறுதியா இருக்க கடவோம். அடுத்தது 6வதாக நமக்கு கொடுக்கப்படுகிற இது என்னன்னா, தேவ வசனம் ஆகிய ஆவியின் பட்டயம். இது எல்லாமே தேவ வசனம் தான். இது எல்லாமே பேஸ் சத்திய வார்த்தை. இது முக்கியமான காரியம். ஒரு 2 நிமிஷத்துல பேசி நம்ம முடிச்சிடுறேன். இது ஆவியின் பட்டயம் அப்படின்னா இது தேவனுடைய வார்த்தை. பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்க எல்லாமே சத்தியம், தேவ வார்த்தை. ஆனா இது பேரு லோகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எழுதப்பட்டது, எழுதி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா ரேமான்னு ஒண்ணு இருக்கு, அப்படின்னா வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. அந்த டைம்க்கு ஆண்டவர் திடீர்னு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பாப்பப் பண்ணுவார். அதுதான் தாவீது சொல்லும் போது சொல்லுவார், பயம் நெருக்கம் சூழும் போது ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். யுத்தத்துக்கு நடுவுல பயம் ஜாஸ்தியா வருது, ஆனா வெளிப்பாடு அப்போதான் அப்படியே பிச்சுக்கிட்டு வருது. என்னன்னா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும், ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து. அப்ப அந்த யுத்தம் ஃபுல்லா ஒரே பட்டயம் தான், கிருபை சூழ்ந்து கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்ளும். அது ப்ரொடெக்ஷன் மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனா அது ஆவியின் பட்டயமாக மாறும். ஏன்னா அது ரிவீல்டு வேர்டு, ரேமா. தேவனே அந்த யுத்தத்துல கொடுத்த வார்த்தை, உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்ளும். நான் தாக்குவேன், பிசாசை தாக்குவேன், அவனோட கோட்டைகளை தகர்ப்பேன். உம்முடைய ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். உம்மால ஒரு சேனைக்குள்ள பாய்வேன். ஓ தேவன் தந்த வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. இதெல்லாம் என்னதா வெளிப்பாடு. திடீர்னு ஒரு சின்ன வார்த்தையா இருக்கும். கர்த்தர் சொல்ல ஆகும். அப்பா கர்த்தர் சொல்ல ஆகும், கர்த்தர் சொல்ல, அவர் சொல்லிட்டார். அப்பா நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அவர் சொல்லிட்டார். அதுதான் வெளிப்பாடா இருக்கும். ரெண்டே வார்த்தை மாதிரி தெரியும், ஆனா அது வெளிப்பாடு. பலம் நிறைந்தது. சோடா மாறும், ஆயுதமாக மாறும், பட்டயமாக மாறும். இப்ப இந்த நாளில நம்ம பார்த்தது 14 யுத்த ஆயுதங்களை நம்ம பார்த்தோம். தேவனோட நாமம், இயேசுவோட ரத்தம், தேவனுடைய நாமம், தேவனுடைய மற்ற காரியங்கள், தேவனுடைய அக்கினி, தேவனுடைய வைராக்கியம், துதி, தேங்க்ஸ் கிவிங், நன்றி. இது இல்லாம சாட்சியின் வசனங்கள், தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் 6. அதனால யுத்த ஆயுதங்களை நம்ம பார்த்தோம். தேவன் கிருபை செய்வாராங்க. இதெல்லாம் கம்பைன் பண்ணியும் நம்ம ஃபைட் பண்ண ஆண்டவர் நம்மளை பழக்குவிப்பார். ஆனா அந்த யுத்த ஆயுதங்களை யுத்தத்துல யுத்தத்துல உட்காந்து பயிற்சி செய்யக்கூடாது. முன்னாடியே பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் யுத்தத்துக்குள்ள நம்ம போகணும். ஆண்டவர் அப்படிதான் நடத்துவார். அதனால என் விரல்களை யுத்தத்துக்கும் என் கைகளை போருக்கும் படிப்பிக்கிற கர்த்தாவே என்னை யுத்தத்துல பழக்குவீங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். பிசாசு எங்க தாக்குவோம்? மைண்ட்ல தாக்குவோம். நம்ம ஜெபித்து முடிப்போமா? கண்களை மூடுவோம். அன்பு இரக்கமும் நீதி நிறைந்த பரலோக தந்தையே, அப்பா இந்த நாளையில
பிசாசு எங்க சிந்தனையில தாக்குற ஒவ்வொரு தாக்குதல்களையும் ஆண்டவரை எதிர்கொள்ளத்தக்க அப்பா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் அணிந்து கொள்ளணும். ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற எங்களுக்கு கொடுத்திருக்க ஆயுதங்களை ஆண்டவர் நாங்கள் பிரயோகிக்க பயிற்றுவிக்கப்படணும் சுவாமி. எங்களை பயிற்றுவீங்க ஆண்டவரே. உங்க நாமத்தினால விடுதலை அப்பா, உங்களுடைய வார்த்தையால விடுதலை, உங்களுடைய இசப்பா உங்க ரத்தத்தினால விடுதலை. எங்களை பாதுகாக்கிற தெய்வமா இருக்கிறீர். பிசாசை அழிக்க வந்த தெய்வமே, நாங்களும் பிசாசுடைய தாக்குதல்கள் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க எங்களை தானே உள்ளவர்கள் ஆக்குங்கப்பா. வந்த அப்படி சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிரியது பலத்த காரியங்களை செய். நன்றி தாந்தை, எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.